கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் கூக்குவரம் கை ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இஞ்சி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை துஞ்சினை வைத்தடி போற்றுகின்றேனே. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கரக்கோயிலான் தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. உணர்ந்து ஓதற்கரியவன் நிலுலாவிய நிர்மலிவேணியன் அலைகள் சோதிய நம்பலத்தாடுவான் மலசலம்படி வாக்கி வணங்குவான். மெய்யன்பர்களே, இறைவன் மீது மிக பெரும் அன்பு மட்டுமே வைத்து இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களாகிய உங்கள் அனைவரது திருவடிகளை நான் மகிழ்வதில் தொட்டு தொட்டு மகிழ்கிறேன். அதை தலைமையில் வைத்துக் கொள்கிறேன். அடியார்கள் மட்டும்தான் நடமாடும் தெய்வங்கள், நடமாடும் சிவம் என்று திருமூலர் கூறுவார். என்பர்களே, இன்றைய தலைப்பு என்னுடைய அனுபவ வார்த்தை. இது ஐயா உடனே என்ன கேட்டாங்க, என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு, என்ன தலைப்புல பேச போறீங்கன்னு. உடனே நான் சொன்னேன் தலைப்பு அப்படின்னு. உடனே எனக்கு உள்ளுக்குள்ள நான் எந்த யோசனையும் இல்லாம உடனே சொன்னேன், திருமுறை நம் வாழ்வின் திருப்பு முனை. இதுனா நான் புதுசா இருக்கீங்களே, அப்போ இவ்வளோ நாள நாங்கள் ஒழுங்கா வாழலையா? திருமுறை பார்த்தா தான் நீங்கள் எல்லாம் திருப்பு முனையா ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, திருமுறைக்கு முன்னாடி உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், தெய்வீக சம்பந்தமான முயற்சிகள், ஆன்மீக முயற்சிகள், இவையெல்லாம் ஒரு நிலை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். ஆனா திருமுறையில மட்டும்தான் கண்டவங்களே விண்டு இருக்காங்க. இறைவனை கண்டவர்கள் விண்டதே இல்லை என்பதுதான் உலக நியதி. ஆனாலும் ஞானசம்பந்த பெருமான்ல இருந்து அத்தனை அடியவர்களும் இறைவனை கண்டு 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 வியந்து போற்றி பாடியிருப்பதால் அது பதிவாக்கு. அந்த பதிவாக்கை நாம் கை கொண்டு விட்டால் நமக்கு எந்த ஒரு பதியும், அலோபதியும் தேவையில்லை, ஹோமியோபதியும் தேவையில்லை, எந்த பதியும் வேணாம். நம்ம கிட்ட இருப்பதெல்லாம் கைலாய பதியில இருக்கக்கூடிய அந்த பதியாகிய இறைவன் தான். இது ஏதோ சொற்பொழிவுக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு அல்ல. அது முதல்ல நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதை கேட்கிறவங்க, இப்ப நான் நேர்ல இருந்து கேட்கிறவங்க எல்லாம் பழம்பெரும் அடியார்கள். ஆனா எவ்வளோ பேர் இன்னைக்கு இந்த வலைத்தளம் மூலமாக, யூடியூப் மூலமாக செல்கிறது. எத்தனையோ விதமான அன்பர்கள், எத்தனையோ விதமான இடர்பாடுல இருப்பாங்க. அவங்களுக்காக தான் பாடி வச்சிருக்காங்க. அது எல்லாம் அப்படி அப்படியே பொக்கிஷம் பொக்கிஷமா பூமிக்கு அடியில் இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கு திருமுறை. அதை யார் கண்டவர்களோ, அதை அனுபவிப்பவர்கள் மிக குறைந்த அளவே உள்ளனர். Oh, lovely. Well done. अब होगा बड़ा स्टूडियो, नया कैमरा, नई लाइट, लगे हाथ नई कार भी ले लो उसी लोन से। नो, लोन लिए गए काम में ही लगाओ, समय से EMI चुकाओ, क्रेडिट स्कोर बढ़ाओ और अगला लोन आसानी से पाओ। कार नहीं तो मेरी फोटो तो ले लो। आप कौन? RBI कहता है, वित्तीय समझदारी समृद्ध नारी।
திருமுறையை யார் ஒருத்தங்க அதோடைய பலனை கண்டுவிட்டார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி வெற்றி வெற்றி, இம்மையிலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி. இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி அப்படின்னு என்ன கேட்பீங்க. நான் சைவ குடும்பத்திலே இருந்து வந்திருந்தா கூட கடந்த 21 வருடங்களா இந்த துறையில நான் ஆழங்கால் பட்டுட்டேன். அதனால நான் உறுதியா என்னால சொல்ல முடியும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. இறைவனை நம்பியவர்கள் கெட்டதே கிடையாது. அதுவும் திருமுறைகளை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த விதியே மாற்றி எழுதப்படும். இது என்னங்க இது நியாயம்? கோர்ட்ல உலகத்துல சட்டம்னு ஒண்ணு இருக்கு. தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அது எப்படி தண்டனையை மாற்ற முடியும் அப்படின்னு கேட்பீங்க. இந்த திருமுறையில இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே ராம்ஜெத் மிலானி, இந்த முகில் ரஸ்டோகின்றான், பெரிய பெரிய இவங்களா இருக்காங்கல்ல வக்கீலுங்க, அவன் போய் இலங்கை தமிழர்களை விடுதலை பண்ணி வந்துட்டாங்க சார். ராஜீவ் காந்தி கொலையில் இருந்தவங்களுக்கு சான்ஸே கிடையாது வெளியில வரது, பண்ணிட்டாங்களே. அப்போ சட்டமும் கவர்மெண்ட் தான் போடுது. அத விலக்கு கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் கையிலேயே ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த வாய்ப்பு ஜனாதிபதி மூலமா வரலாம், இல்ல மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் மூலமா வரலாம். நம்ம கண்கொண்டே பாக்குறோம்ல. அதனால சிவபெருமான் என்ன சொல்றாரு, நான் அனுப்பிச்சு வச்ச தூதர்கள் எல்லாருமே மிகச்சிறந்த வக்கீல்கள், அவங்க உங்களை மீட்டெடுத்து காப்பாற்றுவாங்க. ஆனால் ஒரு முறை காப்பாத்தினா நீங்க உருப்படியா இருக்கணும். ஒரு வாட்டி பாடி ஒரு வாட்டி உயிர்ந்து விட்டால் அந்த நன்றி அறிதலோடு, இல்லைன்னு சொன்னா நம்ம ராவணன் கதை தான். சிவபெருமான் கிட்ட யார வேணா போய் நம்ம வரம் வாங்கிடலாமே, திருமுறையை பாடி நம்ம வரம் வாங்கிடலாம். அதை நாம் எப்படி காப்பாற்றுவது என்று கேட்டீங்கன்னா, தாழ்மையாம் தன்மை. நம்மளுக்கு என்ன கேட்டீங்கன்னா, சைவத்துல ஒரே ஒரு சைவத்துல இல்லாத, நான் சொல்லிடுறேன் சார், மற்ற மதத்துக்கும் சைவத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ஜெயிச்சு பார்த்துட்டேன் சார். ஜெயிச்சு பார்த்ததுல என்ன கேட்டீங்கன்னா, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய சந்தான குறவர்கள், நம்மளுடைய நால்வர் பெருமக்கள், இவங்க எல்லாம் கையை தொங்க போட்டதே கிடையாது சார். கோயிலுக்கு போனா கூட சரி, கை தலைக்கு மேல இருக்கும். கையை கீழே தொங்க போடுறது நீங்க நால்வர் படத்துல பாருங்களேன். அப்பர் சுவாமி எப்படி நிக்கிறார் பாருங்க. அப்பர் சுவாமி கூச்சப்பட்டு நிற்பார். ஞான சம்பந்தர் தாளத்தை விட்டு கையை இறக்கிறதே கிடையாது. மாணிக்கவாசர் சொல்லவே வேணாம். ஐயோ அவர் வாழ்க்கை ஃபுல்லா விட்டுட்டானே. நம்ம எல்லாம் அழுகுறோம்ல, ஐயோ இன்னைக்கு மறைமலை நகர்ல பிளாட் வாங்கி போட்டுருந்தா ஐயோ ஐயோ நம்ம வாழ்க்கை நேரம் எங்க போயிருக்கணும். என் கூட ஒருத்தர் நண்பர் பேசிட்டே வந்தார். 150 ஏக்கர் சார், ஏக்கர் 3000 ரூபான்னு கொடுக்குறோம் நான் சார், பெரும்புதூர்ல வேணான்ட்டான் சார். 150 ஏக்கர் சார். இன்னைக்கு நான் எத்தனை தலைமுறையா நாங்க இருந்திருக்கோம் சார் வசதியான. அழுகுறோம் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறோம். கேட்டாங்க. என்னுடைய வீட்டாண்ட 6000 ரூபாய்க்கு வந்ததுங்க. கிட்டத்தட்ட 3 கிரவுண்டு போரூர்ல. என் பெரியப்பா வேணான்ட்டார். நான் சொல்றது 75. இன்னைக்கு அதோடைய மதிப்பு ரோடு மேல எவ்வளவுன்னு சொல்ல முடியல. நடிகைக்கு வாங்கி வச்சுட்டாங்க பாரு. அது மாதிரி இதெல்லாம் கடல்ல கையில வந்ததை விட்டுட்டதுக்கு நமக்கே இவ்வளவு வேதனையா இருக்கேன். சிவபெருமானே பார்த்து விட்டார். யாரு? மாணிக்கவாசகர். அப்போ அவர் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருப்பார். அதனால சைவம் முதல்ல நம்ம தாழ்மையாம் தன்மையில இருக்கணும். யாராவது நம்ம கிட்ட ஏதாவது பெருமையா என் மதம் தான் உஸ்தி, நான் தான் உஸ்தி, எங்க வாழ்க்கை தான் உஸ்தி, நாங்க செய்யறோம், சரிப்பா நீ எல்லாம் கரெக்டுப்பா, நீ செய்ப்பா, யாரு வேணா. பெருமான் எங்களுக்கு இருக்கான், பிரதட்சணமாக என் பெருமான் எங்களுடன் இருக்கிறான். அதனால உங்ககிட்ட பேசி எங்களுக்கு நேரத்தை செலவு பண்ண எங்களுக்கு அவகாசம் இல்லை. இதுதான் நம்ம நம்மளுடைய போக்கு. எப்படி கேட்டீங்கன்னா, அப்பர் சுவாமி யார்கிட்டயுமே வாதுக்கே போலிங்க, கூப்பிட்டா கூட வாதுக்கு போலிங்க. எத்தனை வாட்சி விஷம் வச்சான்.
விஷம் வச்சானுங்க விஷம் வச்சான், யானையை வச்சு இடர்னானுங்க, கல்லுல கட்டினானுங்க, சுண்ணாம்பாறையில போட்டானுங்க, பால் சாதம் வச்சு கொடுத்து விஷத்துல கலந்து என்னென்னவோ பண்ணாங்க. அதை பத்தி எவனுமே பேச மாட்டேன்றான். இப்போ இருக்கிறவன் நம்ம சைவ மதத்தை திட்டுறவன் வந்து அப்பர் சுவாமிகள் நடந்த கொடுமையை பேச மாட்டேன்றான். வேற ஏதோ பேசி போறான். நீங்க அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்றானே தவிர்த்து அப்பர் சுவாமிக்கு ஏன்டா ஒருத்தன் சமண சமயத்துல இருக்கிறவங்க புழு பூச்சி கூட தொந்தரவு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அது எப்படி அவங்க வந்து இவ்வளவு பெரிய கொடுமையை வரிசையா பண்ண அவர் என்ன பண்ணாரு? எனக்கு பிடிச்சிருக்க மதத்தை மாதிரி இந்த மதத்துக்கு வந்துட்டேன். அன்னைக்கு அது பிடிச்சிருந்து அங்க போனேன், இன்னைக்கு இறைவன் இதை வழிகாட்டா இங்க வந்தேன், அவ்வளவுதானே. நான் போய் யாரையாவது 1,00,000 பேர் முன்னாடி வாடான்னு கூட்டிட்டு வந்தேன், கட்சி மாறப்ப அப்படியே கூட்டினே போவான் பாருங்க. அப்படியா போனாரு? ஒரு ஆள் போனதுக்கே அவன் வந்து இந்த விஷம் வைக்கிறானா, அவன் எல்லாம் வந்து என்ன கதி ஆயிருக்கும் பாருங்க. யானையை இட்டு இடுறாங்க கழுத்தளவுக்கு மண்ணில் வச்சு. இதுன்னா அநியாயமா இல்லை? இப்படி எல்லாம் இதெல்லாம் யாருமே தமிழ்நாட்டுல கேட்க மாட்டான். தமிழ்நாட்டுல இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டான். அது ஒண்ணு எடுத்து அது பெரிய கதை, அந்த டாபிக்குள்ள வரல நான். அந்த மதுரையில என்ன நடந்தது அது அப்புறம் வருவோம். சரி, இப்ப நம்ம வந்து திருமுறையின் சிறப்பு என்னன்றது, திருமுறையை யார் யாரெல்லாம் கையில வச்சுன்னு இருக்கீங்களோ அதே தான் நம்பிட்டீங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் உய்வு உறுதி சார். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நான் பார்த்த வரைக்கும் திருமுறையினால் உயிர்ந்தவர்கள் தான் அதிகம். எங்கிருந்து உயிர்ந்தாங்கன்னா யமன் வாயிலிருந்து போய் வந்தவங்களாம் இருக்கிறான். யமன் வாயிலிருந்து போயிட்டு வந்தவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. விளையாட்டு கிடையாது. இதெல்லாம் வந்து எனதுரை தனதுரைன்னு வாரு ஞான சம்பந்தம். இது வந்து ஏங்க இதெல்லாம் வந்து நடக்கிற கதைங்களா? இந்த காலத்துல என்ன நடந்துதான் இருக்கு. ஆனால் இது எல்லாராலையும் படிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல வந்து இது மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வருவதற்கு என்ன செய்யணும்னா, திருக்கோயில் சென்றால் மட்டும் போதாது, இம்மாதிரியான சொற்பொழிகளையும் அனுபவ மொழிகளையும் நம்ம கேட்கணும். இப்போ சில மதங்கள் எல்லாம் வந்து சாட்சின்னு இட்டுன்னு வருவான். இந்த மாதிரி இதுதான் இவர் இப்போ சாட்சி சொல்ல போறாருன்னு, இந்த மாதிரி இது வந்தது, நான் கும்பிட்டேன் சரியாச்சுன்னு. இது அந்த மாதிரி இல்லை. கஷ்டத்தையும் நீ தாங்கணும். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கடல் தொழுதெழுவேன் கடல் தண்ணியில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரில் அடக்கிய வேதிய நீ இதுவோ எம்மை ஆளுமாறு. இந்த பாட்டு பொண்ணு கேட்கிற நேரத்துல இதை பாடுறது. நான் உன்னை விடமாட்டேன். அவங்க அப்பா வந்து பணம் வேணும்பா, இந்த மாதிரி வந்து ஹோமங்கள்லாம் வளர்த்தணும், நான் உலக நன்மைக்காக செய்ய போறோம், நம்மளுக்கு மட்டும் இல்லை சீர்காழியில் இருக்க அத்தனை பேருக்கு இதை செய்ய போறோம்னு இறைவன்கிட்ட போய் கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உன்னக்கழல் தொழுதல். அப்படின்னா என்னன்னா, உறுதிப்பாடோடு இருக்கிறவங்களை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. என்ன இப்படி கேட்கிற நிலைமைக்கு வச்சுட்டேன்னா அப்ப என்னுடைய உறுதி என்ன ஆச்சு? கொஸ்டின் என்னன்னா, அவங்க அப்பா கேட்கறதுக்கு முன்னாடி இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க வீட்டுல எடுத்து போய் சேர்த்திருக்கணும். சுந்தரத்துக்கு சேர்த்தாரு இல்ல, ஆனா அவர் வந்து கேட்கிற நிலையில வச்சுட்டாரு. அது வந்து இப்ப இவர் என்ன வேலைக்கு போறாரு? இவர் என்ன எந்த மந்திரியா இருக்காரு? இவர்கிட்ட வந்து அவர் கேட்கிறார் பணத்தை. இவர் யார்கிட்ட கேட்டாகணும்? சிவபெருமான் கேட்டார், வேற யார்கிட்ட கேட்க மாட்டார். அப்போ சிவபெருமான் கிட்ட கேட்கிறப்ப இவர் மனசு என்ன நோதுன்னா, அடியவர்களை முழுதும் தாங்கக்கூடியவன் நீ. எங்க அப்பா வந்து என்கிட்ட கேட்கிறாருன்னா அவருக்கு தெரியாதா நான் இறைப்பணியில இருக்கேன்னு, எனக்கு ஏது வருமானம்? ஆனால் கேட்டாருன்னா அப்போ என்னுடைய உறுதியில் ஏதோ குறைவு இருக்கிறது. அந்த பாட்டு முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க, அவருடைய உறுதி. தும்மலோடு அருந்துயர் சொல்றாரு. தும்மல வருது, இருமல் வருது, அந்த ஜுரம் வருது, இது வருது, பித்து வருது, எல்லாம் வருது. ஆனா அவங்க விடமாட்டாங்க. உன்னோட இதுவோ எம்மை ஆளுமாறு அப்படின்னு கேட்கிறாரு. இது இந்த நிலையிலேயே வைப்பு என்ன? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு போறாருன்னா அந்த ஆறே வழி விடுது. ஞானசம்பந்தர் படகுல ஏறி உட்கார்ந்தாருன்னா அந்த படகு அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. டிரைவரே கிடையாது, போட்மேனே கிடையாது. அப்படியெல்லாம் எவ்வளவு பெரிய அற்புதங்கள் செய்தவன் நீ. இப்படி அப்பாவை கொண்டாந்து வச்சுட்டு நாளைக்கு உலகம் என்ன சொல்லும்? ஐயோ பணத்தை கேட்டாரியா, இவருக்கோ கேட்டாரு பணம். அவங்க தந்தைக்காக, தந்தை எதுக்கு பண்றாரு? பையனுக்கு கல்யாணம் ஆகல, இப்ப நம்ம பண்றோமே காலாஸ்திரி போயிட்டு ராகுக்கு எது பண்ணிட்டு வரோம் சொல்றா, கல்யாணம் ஆகலன்னா ராகுக்கு எது.
இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கிறப்ப அதுக்காக பண்றாரு. தன்னுடைய மகனுக்காக கேட்கவில்லை. இந்த உலகம் சுபிட்சமாக, அவர் எப்பவுமே ஞான சம்பந்தர் பிறகத்துக்கு அவர் வேண்டினவர். அவர் எப்பவுமே அவர் அப்படிதான் மற்றவங்களுக்காக வேண்டிட்டு இருப்பார் பொழுது. அவங்க அப்பா பாவம், அவருக்கு தன் கஷ்டம் இல்லை, உலகத்துக்கு கஷ்டம் தான் அவருக்கு. அதனால அவர் என்ன பண்ற, எல்லாரையும் வந்து எனக்கு பொருள் வாங்கி கொடுப்பாங்க. சரி அப்படின்னு அவர் இறைவன்கிட்ட கேட்ட உடனே இறைவன் வந்து சும்மா கொடுக்கல, ஒன்று கேட்டதுக்கு ஒன்று கொடுக்க மாட்டாங்க, அப்படியே ஃபுல்லா வந்து பிளாங்க் செக்கே போட்டு கொடுத்துட்டாங்க, நீ எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க. அதனால வந்து இந்த திருமுறைகளை நம்புங்கள், திருமுறைகளை பாடுங்கள், நீங்க வந்து நிச்சயமாக புதியதொரு உயர் பாதையில் செல்வீர்கள். இவ்வளவுதான் இப்ப நான் சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு இப்ப வரிசையா சொல்லின்னு வர போறேன். என்ன ஆதாரம்னு நான் சொல்றேன். எங்க குடும்பத்துல வந்து ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தாருங்க. நான் சொல்றது 20 வருஷம் முன்னாடி உள்ள கதை. அவர் வந்து 60 வயசு ஆகுது. அவர் வந்து ஒரு எளியவர், பொருள் வாழ்க்கையில எளியவர். பிள்ளைகள் எல்லாம் நிறைய இருக்காங்க, 5-6 பேர் இருக்காங்க. குடும்பம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான குடும்பம். கைத்தொழில் செய்து பிழைத்து கொண்டிருக்கார். 60ஆம் கல்யாணத்துக்கு அப்போ அவர் வந்து செய்வதற்கு எந்த செலவு பண்றதுக்கு வசதி எதுவும் இல்லை. காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த முருகர் கோயில் இருக்கு இல்லையா, குமரக்கோட்டம், அந்த குமரக்கோட்டத்துக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறார். அவ்வளவுதான். அவரால் 1 தேதிக்கு முடிஞ்சு அர்ச்சனை பண்ணிட்டு வரப்போ அங்க இருக்கிற ஓதுவார் சொல்றாரு, என்ன விசேஷம், இந்த மாதிரி எனக்கு வந்து கல்லூரம் திருமணம், நீங்க ஒண்ணும் இல்லை சொல்லிட்டு ஒரு 11 பாடல்கள் தேவாரத்துல எடுத்து கொடுக்குறாரு. இந்த 11 பாடல் நீ படிச்சுனே வாப்பா, வேற ஒண்ணும் நீ செய்ய வேணாம், இதை மட்டும் நீ படிச்சுனே வாங்குறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, இதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறார். தினமும் படிச்சு ஒரு நாளும் காலையிலேயும் படிப்பார், இரவும் படிப்பார். இதை மட்டும் படிச்சுட்டே இருக்காங்க. படிக்க 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 என்ன ஆகுதுன்னா ஈடுபாடு அதிகமாயிட்டு அங்க இருக்கிற அடியார்கள் கூட அவருக்கு வந்து தொடர்பு ஏற்படும். அந்த அடியார்கள் எல்லாரும் வந்து திருத்தல பயணம் போறாங்க. அந்த திருத்தல பயணத்தெல்லாம் இவர் பார்க்கணும்னு இவரு என்ன பண்றாருன்னா தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பொருள்ல சேர்த்து வச்சு அவங்க கூட போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ திருத்தல பயணம் வந்துடுச்சு. திரு 5 எழுத்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எதனாலன்னா காதலாய் கசிஞ்சு அதுல 11 பாட்டுல ஒண்ணு அதே வந்துச்சு. இப்படியே இருந்தவருங்க அவருடைய 80வது கல்யாணத்தப்போ பங்களா, காரு, ஆபீஸு, பசங்க எல்லாம் உயர் நிலையில, அப்படியே வாழ்க்கை மாறுச்சுங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா இந்த 273 தலமும் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு சிவபூஜை எடுத்துட்டாரு, அனுஷ்டானம் எடுத்தாரு, சிவபூஜை எடுத்தாரு, பிரமாதமா சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சாரு. உறுதினா அப்படி ஒரு உறுதி, வாயை திறந்தாலே வைத்தியநாதா தையல் நாய், வைத்தியநாதா தையல் நாய், இவ்வளவுதான். இந்த மாதிரி அவரு வந்து வாழ்க்கை இறைவனை வந்து கொட்டுறான். நானும் இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பேன் அவரை. எப்போ திருமுறை பாடினாலும் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யல் உற்றால் கையில் ஒன்றும் காணவில்லை உன் கல்லடி கொண்டு உயிர் நல்லால் ஐவர் கொண்டு இங்கு ஆட்டாடி ஆழ்வழி மழைத்தே. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யற அப்பா, உனக்கு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு எப்பா உனக்கு நான் செய்யறேனே, என் கையில் காணம் ஒன்றும் இல்லை. காணம்னா தங்கம், என் கையில தங்கமே வரலையப்பா, நான் தாமா உனக்கு கொடுத்துங்கிறேன், நீ எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையப்பா அப்படின்னு சுந்தரர் பாடின பாடல். அந்த பாடலை அவர் தினமும் பாடுவார், நான் பார்த்துருக்கேன். அந்த வாழ்க்கை வந்து தூக்கி விட்டுச்சு. எப்படிங்க இது, இவருக்கு எப்படி இது 10-20 வருஷத்துல லைஃப் டர்ன் ஆயிடுச்சு. மணி அடிக்குது பாருங்க, சொல்றது உண்மையா இல்லையா? இவர் என்ன பண்ணாருக்காரு, எங்க அம்மா வந்து இந்த வீட்டம்மா வந்து பூஜைக்கு அப்படி உதவி பண்ணுவாங்க. அவரு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணுவார். ஒரு முறை வந்து எங்க ஊருக்கு வந்திருக்காங்க, ஒரு நிகழ்ச்சி, ஏதோ நிகழ்ச்சி, நல்ல மங்கள நிகழ்ச்சி ஏதோ வந்திருக்காங்க. அப்போ இவர் பூஜை பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இவர் உட்கார்ந்துட்டார் பூஜையில.
பூஜையில உட்கார்ந்துட்ட உடனே பூஜைக்கான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்துருவார். ஒரு பொருள் கூட அவர் யார்கிட்டையும் கேட்க மாட்டார். எல்லாம் இருக்கும் அந்த செட்டை. ஏன்னா பூஜை விதியில அது ஒண்ணு. எப்பவுமே பூஜை செய்யறவங்க பூஜை உட்கார்ந்த உடனே எழுந்துக்க கூடாது, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்க, கரெக்டா கொண்டு வந்துருவார். அன்னைக்கு அந்த மாதிரி வச்சுட்டாங்க. இந்த அம்மா எப்பவுமே கூட இருக்கிறவங்க அன்னைக்கு பார்த்து ஏதோ பூ இன்னும் கொஞ்சம் பூ எடுக்கலாமா என்னவோ போயிட்டாங்க. அது புது ஊர் வேற, பக்கத்து வீட்டுல இருக்காங்க, இந்த வீட்டுல விசேஷம் நடக்கும், அங்க இருக்க எல்லா மக்களும் இங்க இருக்கிறாங்க, அவர் மட்டும் தனியா அங்க பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா விளக்குக்கு எண்ணெய் விட்டுட்டாரு, திரி தீர்ந்து போச்சு. திரி தீர்ந்த உடனே அவர் என்ன பண்றாரு, சுத்து முட்டும் பாக்குறாரு, மனைவி யாரும் வரா மாதிரியும் தெரியல, நேரம் ஆயிட்டு இருக்கு, மற்ற வேலை எல்லாம் முடிச்சிட்டாரு. தீபம் ஏத்தாம பூஜை ஆரம்பிக்க முடியாத. இந்த விஷயம் அவர் சர்வ சாதாரணமா சொல்றாரு. கட்டியிருந்த வேஷ்டியை கிழிச்சிட்டாரு. கட்டியிருந்த வேஷ்டிய கிழிச்சு திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு பூஜை ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா வராங்க. என்னங்க கல்யாணத்துக்கு போலான்னு வந்தோம், நல்ல வேஷ்டி எல்லாம் எடுத்து குளிச்சுட்டு கழிச்சு உட்காந்து பூஜைக்கு உட்காந்தீங்க, அதை கிழிச்சிட்டீங்க. பெருமானுக்கு நேரம் ஆகக்கூடாது. எப்பேற்பட்ட உறுதி அவருக்கு இருந்தா இந்த செயல் அவர் செய்திருப்பாரு. அதாவது அடியார்கள் எல்லோரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. முதல்ல தன்னை துறக்க ரெடி. முதல்ல என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வாங்கி போயிட்டு இறைவன் கிட்ட. ஏற்பகை நாயனார்கிட்ட இறைவன் கேட்கிறாராம், அப்பா உன் மனைவி எனக்கு கூட அமைச்சிரு அப்படின்னு. எல்லாம் திட்டுறான், இது மாதிரிலாம் நீ அது எப்படி கொடுக்கலாம் அதெல்லாம். அவர் ஃபர்ஸ்ட் அவர் என்ன சந்தோஷப்பட்டாரா, என்ன கேட்டாலும் என்னிடம் இருப்பது நீ கேட்டல்ல, இல்லாதது நீ கேட்டா என் தவமே குழஞ்சிட்டு இருக்குங்க, என்கிட்ட இருப்பது நீ கேட்டு. அதனால நம்ம கிட்ட இருப்பதை கொடுப்பதற்கு தயார குச்சி துல்லின்னு இருப்பானுங்க, அவங்கதான் அடியார்கள். கணக்கே பார்க்க கூடாது. சார் கோயிலுக்கு பழம் வாங்க போறோம் சார், அபிஷேகத்துக்கா, சரி ரைட், நீங்க கோயிலுக்கா சாமிக்கா அபிஷேகத்துக்கா இல்ல வீட்டுக்கான்னு கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அழுகி போன பழமா எடுத்து போடுறான். சார் இதெல்லாம் எடுத்து போயிடுங்க சார் மொத்தமா அப்படின்னு. அது நம்ம வாங்கிட்டு பண்ண முடியுமா? அதே மாதிரி துணி எடுக்க போனா சாமிக்கு தானே கொஞ்சம் மட்டமா எடுத்துங்க சார்லாம், ஏன்னா அது எண்ணெய் போடும் அதை போடும், அதை அப்படியே எழுந்துட்டு போடும். ஆனா அடியார்கள் எப்படி இருந்தா, அவங்க கிட்ட இருந்த அத்தனை பெஸ்ட்டுமே எடுத்து கொடுக்கறதுக்கு தன்னை துறத்தல், தன்னிடம் உள்ள அந்த பற்றை விடுதல். இப்படிப்பட்ட அந்த பெரியவர் முக்தி அடைந்த தினம் என்னைக்கு தெரியுங்களா? மக நட்சத்திரம், மாணிக்க வாசகருடைய மக நட்சத்திரம் அன்று அவர் முக்தி அடைந்தார். ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, தினமும் அவர் திருவாசம் படிப்பார். பூஜைலாம் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா தினமும் திருவாசம் படிப்பார், முற்றோதல் பண்ணுவார். ஒரு கால் அந்த நேரத்துல ஏஜ் ஆக முடியல அப்படின்னா கூட கேசட் போட்டு கேட்பார். அவரே கேசட் உள்ள அடிக்க வச்சிருப்பார், அவரே கேசட் போட்டு போட்டு உட்காந்து கேட்டு இருப்பார். 85 கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். எந்த ஆற்றல் நமக்கு உயிர் ஆற்றலை எழுப்புகிறது அப்படின்றது எல்லாமே ஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அப்பர் சுவாமி பாடல்கள்ல இருக்கு. அதனால இந்த திருமுறையை நம்ம தமிழர்களாக நாம் செய்த பேர் புண்ணியம், நம்ம கிடைச்ச திருமுறை எந்த ஸ்டேட்டுக்கும் கிடையாது, எந்த ஸ்டேட்டுக்கும் கிடையாது. அவங்க மொழியில பாட்டே கிடையாது. அதையும் கோயில் உள்ள நாட் அலோடு, ஏதோ பஜனை பண்ணிட்டு போ, இந்த பூஜை இந்த பாட்டு பாடினாதான் உனக்கு அந்த மூலஸ்தானத்துல தீபாராதனை ஆகும் என்பது கிடையாது. அதனால இதெல்லாம் நம்ம மக்கள் கிட்ட சொல்லணும். நம்மளோட நம்ம பழகிறவர்கிட்ட நம்ம சொல்றப்போ அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். ஓ இப்படிலாம் ஒண்ணு இருக்குதா, இது மாதிரி ஒரு பொக்கிஷன்லாம் இருக்குதா நம்மளுக்கு. நம்மளை தாழ்த்தத்துக்கு எவ்வளவோ சேனல்ஸ் ரெடியா இருக்குது, உயர்த்தத்துக்கு இந்த சைவ சமய பக்த ஜன சபை மாதிரி 1-2 தான் உயரமான இடத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா உன் எண்ணங்கள் உயர வேண்டும். இந்த உயர்வதற்கான இந்த சபையில எத்தனை இதுல எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதிரி இது 100 ஆண்டு காலமாக இது நடக்கிறது. ஆனா இதுல என்ன கேட்டீங்கன்னா, இங்க வந்தவங்க யாரும் வீண் போகல. இந்த சபையில
இந்த சபைக்கு வந்தவங்க யாராவது தன் வாழ்க்கையில நான் வந்து உயரவில்லை என்று சொல்லவே முடியாது. எல்லோரையும் உயர்த்தி காட்டிய மடம் இது சைவ சமய பக்த ஜன சபை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்ல அவங்களுடைய தாய்மொழியில இறைவனை பாடுவதற்கு பாட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது, மகாராஷ்டிரால மட்டும்தான் 16வது நூற்றாண்டுக்கு அப்புறம் நம்மளுடைய பக்தி இயக்கத்தை மாதிரியே ஃபாலோ பண்ணி அங்க வந்துச்சு. நம்ம இதெல்லாம் அதுக்கு 1000 வருஷம் முன்னாடி வந்துச்சு. அவங்க எழுதின பாட்டுலாம் கூட அவங்க பஜனையா பண்ணுவாங்க. ஆனாலும் நீ பாடின பிறகுதான் பஞ்சபுராணம் பாடினாதான் தீபாராதனை என்ற ஒரு நியதி எந்த மொழிக்கும் கிடையாது, எந்த மொழிக்குமே கிடையாது. அதை வந்து செய்தவர் நம்மளுடைய ராஜராஜ சோழன். அவரு வந்து நம்ம நன்றி நினைக்கணும். ராஜராஜ சோழனை நன்றி நினைக்காமல் சைவர்கள் யாரும் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஏனென்றால் செய் நன்றி மறக்கவே கூடாது. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, அவர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த சிதம்பரத்துல உள்ள இருந்து எடுக்கவே முடியாது. 4 பேர் வந்தாதான் எடுக்கணும்ட்டாங்க. அப்படியே அவர் வரலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இப்ப போய் நம்ம எடுத்தோம்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 18,000 பாட்டு கிடைக்கிறது, ஒரு 1000 பாட்டு கிடைச்சிடும், மொத்தம் போயிட்டு இருக்கும். மனுஷன் புண்ணியமா வந்துதான் இவ்வளவு தூரம் அதை எடுத்து கொடுத்துருக்கான். இவ்வளவு பெரிய பொக்கிஷம். நம்மளுக்கு இது போதும், அதுதான் அசரீதியா வந்துதான் இதுவே உனக்கு போதுப்பா அப்படின்னு. அதனால இந்த திருமுறையை மட்டும் நம்ம உயர்வா நினைக்கணும் சார். ரெண்டே விஷயம், திருமுறையை உயர்வா நினைக்கணும், நம்பணும், வேற ஒன்றும் வேண்டாம். அது வந்து முடியாது, நான் ஒத்துக்க முடியாதுங்க. அது பலிக்குங்க, அது ஜெயிக்குங்க. எப்படா சொல்ற நீ? அது ஜெயிச்சு இருக்குது. எப்படி ஜெயிச்சு இருக்குது? அன்னைக்கு ஒரு நாள் தானே ஜெயிச்சுது. இது ஏடு எதிர்த்து போச்சு, வெப்பு நோய் நீங்குச்சு அப்படின்றது கிடையாது. ஒரு உண்மை 1500 வருஷமா இன்னைக்கு இதை பத்தி நான் பிறந்தப்ப எனக்கு தெரியுமா, இல்ல உங்களுக்கு தான் தெரியுமா திருமுறையை பத்தி? நம்மளுக்கு எப்படி அது வழி வழியாக அதை நாம் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தும் பொழுது பரவாயில்லையே, இதில் வந்து ஒரு தெளிவு இருக்கிறது, இதில் ஒரு உண்மை இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா? அதுதான் 1500 வருஷமா நடந்து வந்திருக்கு. இல்லைன்னு சொன்னா எவ்வளவு புஸ்தகம் போயிடுச்சு, இல்ல எவ்வளவு சினிமா பாட்டு போயிடுச்சு, அது மாதிரி போகலையே. அதனால இதுல வந்து ஒரு உண்மை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தோம். இப்போ அதுக்குதான் இந்த மாதிரி பெரியவங்க கூடிய சபையில வந்து உட்காந்து கேட்கணும். நீங்க என்னதான் யூடியூப்ல வந்து ஷார்ட் பார்த்துறோம், டக்கு டக்கு டக்குன்னு யூடியூப்ல 5 நிமிஷம் 2 நிமிஷம் அதுக்குள்ளார எனக்கு எல்லா பிரம்ம ரகசியத்தையும் சொல்லிடு அப்படின்றது தான் இன்னைக்கு காலமா இருக்கு. இருந்தாலும் அந்த நம்பிக்கை என்பது ஊற தான் வரும். இப்போ எப்படி கேட்டீங்கன்னா, தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா வந்து நான் சொல்றது 20 வருஷம் முன்னாடி தினம் மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ராஜா அண்ணாமலை மன்றத்துல வந்து பேசுவார். ராஜா அண்ணாமலை மன்றத்துல அவர் வந்து ஆக்சுவலா வந்து தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துப்பாரு. நடுவே திருமுறைகளை எல்லாம் பாடிக்கிட்டே வருவார். இது நான் அவங்க போய் கேட்கறது, ஒரு அந்த மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு உட்காந்து கேட்கறது. அப்போ ஒரே ஒரு ஆதாரம் சொன்னாரு, அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதை நீ எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. அவர் சொன்னது வந்து என்னன்னா, அவர் சிதம்பரத்துல இருக்கிறப்போ ஒரு சொற்பொழிவுல ஒரு பாடல் பாடுறப்போ சொல்லாரு, டேய் 5 எழுத்து சொல்லுடா சோறு கிடைக்கண்டான்ட்டுக்கிற. 5 எழுத்து எல்லாம் தரும், 5 எழுத்து உன்னை காப்பாற்றும், திரு 5 எழுத்து நமக்கு உய்வு தரும், நமக்கு சோறு உடை வீடு எல்லாம் தரும்னார். உடனே ஒரு பையன் ஒருத்தன் எழுந்து, அந்த பசங்கன்னா கொஞ்சம் துடுக்காதானே இருப்பாங்க, அவங்க கேள்வி கேட்கறான், ஐயா நான் எந்த வேலையும் செய்யாம காலில இருந்து சும்மா இருக்கிறேன், நமச்சிவாயான்னு சொல்லின்னு எனக்கு சோறு வருமா? வரும் பாட்டு. இவர் என்ன பண்ணா, அந்த பையன் இவர் சொன்னதை கேட்டுட்டு இவர் எப்படியாவது நம்ம மடக்கணும்னு சொல்லிட்டு நேரா சிதம்பரம் கோயில்ல போயிட்டு காலையில ஒன்றும் சாப்பிடல, நேரா போய் உட்காந்து யாரும் போய் பார்க்க முடியாத ஒரு இடமா உட்காந்துனான். ஒரு மறைவா உட்காந்துன்னு காலையில இருந்து நமச்சிவாய சொல்லின்னு இருக்கான். இன்னைக்கு சோறு வருதா இல்லையா பாக்குறேன், இல்லைன்னு சொன்னா நம்ம அவர்கிட்ட போயிட்டு சண்டை போட வேண்டியதுதான் அப்படின்னு. இந்த கதையெல்லாம் அந்த பையனே வந்து சொன்ன அப்புறம் அவரு தெரிஞ்சுன்னு நமக்கு சொல்றாரு.
ஏன்னா இவன் போட்டிக்கு சவால் வந்துட்டானே இவருக்கு தெரியாது. போற இடங்கள்லாம் வந்து தன்னுடைய அனுபவத்தினால, ஏன்னா அவருக்கே தன்னுடைய அனுபவத்தினால தேவார திருமுறை பாட ஆரம்பிச்ச அப்புறம் தான் அவர் வாழ்க்கை உயர்ந்தது அப்படின்றதால அவர் என்ன சொல்றாரு, திருமுறை சோறு போடும் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து ரொம்ப கடுமையாகவும் நேர்மையாகவும் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாரு. அப்படியே கத்தி மாதிரி இருப்பாரு. ஒரு வார்த்தை ஜாஸ்தி வராது, ஒரு வார்த்தை கம்மி போவார். அந்த மாதிரி ஒரு உறுதியாளர்லாம் பார்க்கவே முடியாது. சும்மா சைவத்தை நம்ம எல்லாருமே குழஞ்சு போயிடுறோம். ஒரு நிகழ்ச்சியில நான் பார்த்தேன், நிகழ்ச்சியில வந்து 7 மணிக்கு நிகழ்ச்சின்னா இவர் வந்து கரெக்டா 6:30 வந்து உட்கார்ந்துட்டாரு. வந்து உட்கார்ந்துட்ட உடனே அந்த நிகழ்ச்சியாளர் வந்து கேட்கிறான். இவர் உட்கார்ந்துங்கன்னே பார்த்துட்டு, ஐயா அவர்கள் மேடைக்கு வரவும், நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். வரமாட்டேன் சொல்றாரு. இதுல என்ன போட்டுக்கிற, 7 மணி. அவன் ஒரு பத்திரிகை வச்சுக்கிறான், அதுல 6:30 போட்டுச்சு. அதை பார்த்துட்டு அவன் கூப்பிடுறான், அங்க வா, இந்த 7னா 7 தான், 7ல இருந்து 8:30னா 8:30 வரைக்கும் பேசுவேன், இறங்குவேன். நீ தானே கொடுத்த, உங்க கோயிலுக்கு தானே இது? ஆமா ஐயா. ஓ, நெருப்பு. ஏன் தைரியம்? மடத்திலே வேலை செய்யறேன்னா விட்டுட்டு வந்துட்டாரு. என்கிட்ட அவர் சொன்ன வார்த்தைலாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் கொடுத்தது. என்ன சொன்னாருன்னா, மடத்துல எல்லாம் நான் அடங்கி இருக்க முடியாது, நீங்க சும்மா அடங்கினே இருப்பீங்க. சாத்துக்குடி வித்து போயிச்சுப்பேன், தேவாரம் பாடி கூட இல்ல, ஆனா யாருக்கு தலை வணங்க மாட்டேன், இறைவன் ஒருவனுக்கு தான் நான் பணிவேன். பேர்பட்ட உறுதியாளர். சரி, அந்த கதை அப்படியே இருக்கட்டும். இவர் இந்த பையன் போயிட்டான். இவன் போய் உட்காந்துன்னு நமச்சிவாயா. மணி 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, சோறு வரல, ஒன்னும் வரல. மணி 2 ஆச்சு. 2 மணி ஆன நமச்சிவாயம் சொல்லிங்கிறான். ஒரு உண்டை சக்கரை பொங்கல், ஒரு உருண்டை வந்து அவன் வாயில விழுந்தது. யாரோ அடிச்சா மாதிரி வாயை திறந்த உடனே வாய் ஃபுல்லா நெய் வடிகிற சக்கரை பொங்கல் வந்து விழுந்தது. எழுந்து நின்று இவன் நமச்சிவாயா தென்னாடோட சேவத்தை ஓன்னு அழுகுறான், கதறான். எங்கிருந்து வந்துச்சு இது? நம்மளே ஒரு செவத்துக்கு பின்னாடி மறைவா இருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன, நான் ஒருவேளை மேல இருந்துதான் இறைவன் தான் சாதித்து அனுஷ்டானா என்ன ஏதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க விசாரிச்சப்போ, அந்த கோயில்ல வந்து அந்த பிரசாதம் போடுறவர் வந்து கட்டளைப்படி 3 பட்டை சக்கரை பொங்கல் தான் செய்யணும் போல. அவரு வந்து அந்த கோயில்ல யாரோ ஒரு பணியாளர் இருக்காங்க, அந்த பெண்ணுக்கு தொடர்பு போடுது. அதனால அந்த என்ன பண்ணிட்டான், 4ஆ போட்டுன்னு வந்துட்டான். அந்த அம்மா கொடுக்கணும்னு. அந்த அம்மா வரல. ஆனா மற்றவங்க எல்லாம் பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, எல்லாரும் தரேன்றாங்க மற்றவங்க. அதனால இவன் என்ன பண்றான், தப்பிச்சுக்கிறதுக்காக அதை தூக்கி வெளியில விட்டான். சாமிக்கு எடுத்துட்டு போறப்போ பாக்குறா, பார்த்த உடனே நம்ம அந்த ஆள் வரல, உடனே ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்குது, உள்ள போனா கண்டுபிடிச்சிருவாங்க, நீ வந்து கட்டளைக்கு அதிகமா செஞ்சானே தப்பு இல்ல, அதனால அதை உடனே நீக்க வேண்டிய நேரம். உடனே தூக்கி வெளியில பதில் சொல்றதுக்கு அண்ணாண்டா பாருங்க, அது பொத்து வந்து இவன் வாயில உண்டு. உடனே அதுக்கப்புறம் இவன் போயிட்டு ஐயாவை பார்த்து ராத்திரி 7 மணிக்கு அவரை எழுப்புறான். அவர் எங்க தங்கி இருக்கிற இடத்துல, ஐயா நமச்சிவாயா சொன்னா சோறு வருமான்னு நான் கேட்டேன், சக்கரை பொங்கலே வந்துச்சு அப்படின்னு அவனே வந்து சொல்லிட்டு போடுதா. அந்த வரலாறுல அவர் சொல்ற தன்னுடைய அனுபவம். இதனால என்ன தெரியுதுன்னா, அந்த உறுதி உள்ள அந்த வார்த்தை இருக்குல்ல, அவர் சொன்ன வார்த்தை அதுதான் பலிக்கும். நம்ம சொல்றோம் ஏன் பலிக்காது, அவர் சொன்னா ஏன் பலிக்குது அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய உறுதியாளர். அதுதான் இறைவனை என்ன கேட்கிறான்னா, நம்பிக்கையும் உறுதியோட இந்த திருநீரு, திரு ஐந்தெழுத்து, திருமுறை வேணுமானா கூட ஒரு திருத்தலை பயணம் சேர்த்துங்க முடிஞ்சா. இவ்வளவுதாங்க நம்மளுக்கிட்ட செலவு, வேற எந்த செலவும் எதுவுமே கிடையாது. திருநீரு ஐயா கொடுக்குறாங்க, இதுல ஒன்றும் செலவு கிடையாது. திரு ஐந்தெழுத்து ஒன்றும் கிடையாது, இங்கே போச்சு, ஈஸியா சொல்லிட்டு போயிடும். திருமுறை தெரிஞ்சா பாடு, இல்லை செவுத்துல எழுதி வச்சிருப்பாங்க, அந்த அளவு கோயில்ல போய் பாடுங்க, முடிஞ்சு போச்சு. திருத்தல பயணம் என்ன, காலையில நண்டு போனா மயிலாப்பூர் பார்த்துட்டு வருவோம், திருவொற்றியூர் பாக்குறோம், திருத்தல பயணம் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துன்னு போவான். இதே மாதிரி இன்னொரு உறுதிக்கான உறுதிப்பாடு சொல்றேன் நான். திருச்சாயக்காடுன்னு ஒரு கோயில். இந்த திருச்சாயக்காடு கோயில் வந்து பூம்புகார்
திருவெண்காடு பக்கத்துல இருக்கு. அந்த கோயிலுக்கு தரிசனத்துக்கு நாங்க 20 வருஷம் முன்னாடி போறப்போ அந்த கோயில் சிவாச்சாரியார் ஒரு 85 வயசு இருக்கும், பழம். அவர் வந்து சக்க 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 பூதி கழுத்துல ருத்ராட்சம் போட்டுட்டு செயின், அவ்வளவு ஒரு அன்பா பேசுறாரு வரவங்களை. ஆத்துக்கு போனீங்களா? நாங்க இல்ல சாமி, நேரம் கோயிலுக்கு வந்துட்டோம். ஆத்துல போய் ஜலம் சாப்பிடுங்க, மாமி இருப்பா. போனா அந்த அம்மாவை பார்த்தா அதுக்கு மேல பல பழம் இருக்காங்க. 2 பேருக்குமே 80-90 வயசு இருக்கும் பொழுது மரணத்தை வென்றுட்டு உறுதியோட நிக்கிறாங்க. அந்த அம்மா வந்து கேக்குது, என்னங்க என்னப்பா சாப்பிடுறீங்களா, ஏதாவது சாப்பிடுறீங்களா, என்ன இவ்வளவு அன்பா இருக்க, என்ன விஷயம்? அவர் வந்து சொல்றாரு, இந்த கோயிலை நாங்கள் பரம்பரையாக பார்த்து கொண்டு வருகிறோம். சரி பாருங்க, இல்ல என்ன விசேஷம் எடுத்து காட்டுறாரு. 1960 இருந்து டைரி வச்சிருக்காரு. முதலமைச்சர் பக்தவச்சலம் ஐயா எழுதின வச்ச குறிப்பு, இந்த IAS கலெக்டர் அந்த ஆளுடைய பிள்ளை அவர் எழுதி வச்சிருக்காரு. யார் யார் வந்து போனதெல்லாம் எடுத்து காட்டுறாரு டைரியில. அந்த காலத்துல நான் வச்சிருக்கேன், நாங்க பரம்பரையா இருக்கோம். சரி இருங்க, சுனாமி வருதுன்னு பூம்புகார் தான் இட்டு பண்ணுது. சுனாமி வருதுன்னு சொல்லி கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டான். வண்டி எடுத்துட்டு வந்து ஊர்ல இருக்கவங்க இட்டுன்னு போறான், எல்லாரும் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, சுனாமி வரப்போது, ஓடுங்க ஓடுங்க மொத்த பேரு. சிவாச்சாரியார் சொல்றாரு, மதியானம் சோறு யார் கொடுப்பாங்க? எங்க அப்பனுக்கு. நான் போயிட்டேன், சாயக்காடு உரையும் என் அப்பனுக்கு சோறு யாருப்பா கொடுப்பாங்க மதியானம் நைவேத்தியம்? என் உயிரே போனா கூட நான் வரமாட்டேன். அப்படி ஒரு தண்ணி வந்துன்னா நான் இங்கே போயிடுறேன், நான் வரவே மாட்டேன்னு சொல்லி ஊரே போயிடுச்சு. இவரு மட்டும் அங்க இருந்தார். இதெல்லாம் வந்து அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை. அவருக்கு எந்த ஆபத்தும் வரல. இது மாதிரி நாங்களும் செய்யட்டோமான்னு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நீ அந்த உறுதி வச்சிருக்கியா? நீ எந்த உறுதி வைத்திருக்கிறோ அந்த உறுதி தான் உய்வு தரும். இப்போ இதுல ஒண்ணுங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்தணும். ஐயோ கொஞ்சம் மேல தூக்க முடியுமா? கொஞ்சம் மேல தூக்க, சவுண்ட் நல்லா. நான் சில முக்கியமான அனுபவங்களை பகிர்ந்து போறேன். அது நம்ம மடத்தோடைய நம்ம சபையோடைய சம்பந்தப்பட்டது. பதினஞ்சு 20 வருஷம் முன்னாடி இந்த சபைக்கு வாரம் நான் வருவேன். இதே சபைக்கு வாரம் நான் வருவேன் 15-20 வருஷம் முன்னாடி. இங்க வர்றதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, 2 விஷயம். எல்லா மடத்தோட எல்லா சபையோட இங்க சிறப்பு என்னன்னா, இங்க கண்டிப்பா பிரசாதம் கொடுப்பாங்க, 1. 2வது, இந்த மாதிரியான படங்கள் எந்த சபையிலும் கிடையாது. எல்லா சபைகளும் இருக்கு, 4 பேர் வச்சிருப்பாங்களா. இந்த மாதிரியான ஒரு புராதனமான அமைப்பு எங்கேயும் கிடையாது. இந்த சனிக்கிழமை ஆபீஸ் விட்ட உடனே மத்தியானம் ஆஃப் டே இருக்கும். அதனால என்ன பண்ணுவேன், எங்கன்னா ஆபீஸே இருந்துட்டு 7 மணிக்கு இங்க வந்துடுவேன். இங்க வந்தா மாக்கோ சீனிவாசன் ஒரு ஐயா ஒருத்தர் வருவாரு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல, ஐயா இப்ப இருக்காங்களான்னு எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட 10 வருஷம் அவர்கிட்ட தொடர்புல இருந்தார். அவர் வந்து எங்கெங்க சொற்பொழிவு போறாரோ அங்கெல்லாம் நான் போய் கேட்பேன். அவர் இங்க வந்து பேசுவார், ஷர்ட்டு காட்டிட்டு தான் பேசுவாரு, பூணூல் போட்டு காதுல கம்மல் போட்டிருப்பாரு. வாரியாருடைய சிஷ்யர். அவருக்கு நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அவர் சொல்லுவார், இங்க உட்காந்து இதே இடத்துல உட்காந்து. ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்காரு சைக்கிள்ல. எதிரில் வர வாகனங்கள் எல்லாம் 2 தெரியுது. எல்லா மனிதர்களும் 2 தெரிகிறாங்க. அப்படியே விழுந்தவர் தான் முங்கி போச்சு. கண்ணை திறந்து பாக்குறாராம், பார்த்தா ஏதோ ஆஸ்பத்திரியில உட்கார்ந்து இருக்கிறாரு. பார்த்த உடனே சரி என்ன ஏதோ ஆஸ்பத்திரிக்கா, ஏதோ உடம்பு சரியாம சேர்த்திருக்காங்க போல சொல்லிட்டு நேரா பாத்ரூம் போனாரு. காலையில எழுந்து மூஞ்ச கழுவினாரு. எப்பவுமே வந்து அவருடைய உடைமைகள்ல விபூதி இருக்கும். அந்த விபூதி எடுத்து பட்டை இட்டுக்கிட்டாரா. இட்டுக்கிட்டு சிவபுராணம் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. சாரி அது வந்து ஒரு ICU. சாரி, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ICUல இருக்காரு. அப்போ வந்து இவர் உட்கார்ந்துட்டு நம்ம சிவாயா வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. டக்குன்னு திறந்து டாக்டர் வரார்.
இவரை பார்த்தவொடனே டாக்டர் ஷாக் ஆயிட்டார். ஏம்பா நீ எழுந்தியா? எங்க போன? பாத்ரூம் போன ஐயா. மூஞ்ச கழுவினியா? கழுவின, விபூதி விட்டுன. என்னங்க என்ன ஆச்சு எனக்கு? மூளையில ஆபரேஷன் பண்ணிருக்கியா நேற்று ராத்திரி? உனக்கு மண்டையில உள்ள கட்டி இருந்தது, நீ மழை பேச்சு விழுந்துட்ட, மண்டைய பொந்தோம், கட்டி எடுத்துட்டோம், டைல் போட்டு வச்சுக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியல டாக்டர், எனக்கு தெரியறதெல்லாம் என் பெருமான். எதுவும் கிடையாதுங்க. நம்பிக்கை 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 உறுதிங்க. அவரு சொல்றாரு, ரொம்ப நாளா இந்த இடத்துல எனக்கு வந்து டைல் போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு தலைமுடியோட இருப்பார். அவங்களாம் நினைச்சாலே சிலிக்கும். யார்த்தையும் எதிர்பார்க்க மாட்டான். கொடுக்கிற கையா இருப்பான். ஒண்ணு தெரிஞ்சுங்க, அடியார்கள் யார் என்றால் கொடுக்கும் கை. அதுதான் அவருடைய சிறப்பு. அந்த ஐயாவுடைய வளர்ப்புலதான் வந்து அவங்கெல்லாம் உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்புனா, இது இறைவன் தந்த ஒரு நாய் சிவிகை ஏற்றி வைத்த கதை தான் எனக்கு. இதெல்லாம் பெரிய ஞானிகள் உட்கார்ற இடம். 100 வருஷமா இருந்தவங்க எல்லாம் இப்போ ஐயா மாதிரி வாய்ப்பு கொடுத்து எங்களெல்லாம் உட்கார வச்சிருன்னா, 15 வருஷமா உங்களை மாதிரி நான் உட்கார்ந்துருந்தேன். 20 வருஷமா அங்க மூலையில உட்கார்ந்துருப்பேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போட்டு 10 மணி ஆகும் டெய்லி. இப்போ நீங்க இங்க உட்கார்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு எல்லோருக்கும் உண்டு. உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பிறரை சென்று சேரணும். அது எல்லாருக்கும் வாய்ப்பு வருது. போன மாசமே கூப்பிட்டாங்க, ஜூலை மாசம் கூப்பிட்டாங்க வாய்ப்பு. அந்த நேரத்தில் எங்கேயோ வெளியூர் போனதா போச்சு, ஒரு தள்ளி போச்சு. அப்புறம் ஆகஸ்ட் ஆல்ரெடி புக்குடுன்ட்டாங்க. அப்புறம் செப்டம்பர் மாதம் இன்னைக்கு கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அந்த ஊருக்கு செல்ல வேண்டியது இருந்தாலும் அடிச்சு பிடிச்சும் வந்து இந்த வாய்ப்பு வந்து இறைவன் இதை விட என்ன வேணும்? வானால வைப்பாரேன்னு ஞானசம்பந்தர் பல இடத்துல பாடுறார். வானால வைப்பாரே, உயர்வான் ஆளுவாரே. இதுதான் உயர்வான். வாங்க என்ன அறிவு தெளிவுனால நம்மளை உயர்த்தி வைக்கிறான் பாருங்க இறைவன். இந்த நிலையில என்னை பேச வச்சு நீங்க எல்லாரும் கேட்கறது, இந்த உலகம் முழுவதும் இப்போ இன்டர்நெட்ல போகுதுன்னா என்ன அர்த்தம்? வானத்துல போகுது என்னுடைய குரல். இப்போது இது வரைக்கும் நான் பேசியிருக்கேங்க, எவ்வளவு பேசியிருக்கேன். ஆனால் 1 லட்சம் பேர் என் பேச்சை கேட்டிருக்கான். யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி சபையில பேசல, நான் பேசி போடுவேன், அவன் கேட்பான். பாத்தீங்கன்னா நம்பர் ஏறினே போகுது. அந்த கம்பெனில இருந்து கூப்பிடுறான், சார் உங்க பேச்சு நல்லா போகுது சார், நல்லா பேசுங்க சார், உங்களுக்கு என்ன உதவி வேணா கேளுங்க சார். என்ன அப்படின்னு கேட்டா, மாதிரி 1 லட்சம் பேர் தாண்டிட்டீங்க சார். இப்போ உங்களை அடியார்கள் முகத்தை பார்த்து பேசக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அது இன்னைக்குதான் கை கூச்சு. அதனால நம்மளுடைய உறுதியை நம்ம வந்து வளர்த்துக்கிறப்போ மற்றவங்களுக்கு வழிகாட்டியா நம்ம இருக்கிறோம். உங்களை பார்த்துட்டு அவங்க கிட்ட போவாத, அவன் கரெக்டா இருப்பான்னு சொல்லுவாங்க ஜனங்க. அந்த நிலைக்கு இந்த திருமுறை கொண்டு வரும். இன்னைக்கு இந்த இடத்துக்கு ஓடு 40 நாள், இங்க 40 நாள் போ, இந்த ஜோசிகாரண்ட போ, இந்த பரிகாரத்துக்கு போ. தப்பு கிடையாது. இந்து மதத்துல வச்சிருக்கிறது எதுவுமே தப்பு கிடையாது. ஆனாலும் அதை வச்சு மேல வரணும். எல்லாம் உண்மைகள். ஆனா இவங்க சொன்னது வந்து பேருண்மைகள். சொல்லியிருக்கிறதெல்லாம் பேருண்மைகள். சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நம்ம எல்லாருமே ஒரு முக்திக்கு போயிட்டா வச்சுக்கலாம், நம்ம எதுக்கு சொல்ல போறோம்? நம்ம பசங்க நம்ம பேச்சு கேக்குதா? நான் கேக்குறேங்க, உங்களுக்கு கஷ்டம் தெரியுது. டேய் 1.5 லட்ச ரூபா பைக் வேணாண்டா பேச்சு கேட்கறான். அவன் கேட்க முடியாது. இன்னத்துக்கு இவ்வளவு ஆடம்பரமா செலவு பண்ணி பர்த்டே கொண்டாடுறேன்னு கேட்பீங்க மருமவுல. நீ போமா தூரம் இருக்கு. அவ கூட இருக்கிற பசங்களாம் பண்றாங்க, இதை நம்ம செஞ்சு ஆகணும். ஆனா இப்ப என்ன தெரியுது? நம்ம சொன்னா எவனும் கேட்க மாட்டான், அவனே பட்டாதான் கேட்பான். அப்படின்னு இவங்க விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு திருமுறை ஏது. இப்ப அதை பத்தி நானும் பேச வரல, நீங்களும் கேட்க வரல, நீங்களும் 4 பேர்கிட்ட போய் சொல்லலைன்னா எப்படி தெரியும்? அந்த கருணை செஞ்சாங்கல்ல. இப்ப நீங்க செய்யுது ஒண்ணும் இல்லை சார். நம்ம இங்க வாஷர்மேன்பேட்ல ஒரு 10-15 பேர் வந்து ரயில்வேல வேலை செய்யறவங்க போல இருக்கு. இந்த தண்டவாளம் இதெல்லாம் வந்து இது பண்றாங்க.
இந்த கேங்மேன் மாதிரி இருக்கவங்க போல இருக்கு. அவங்கள வந்து நான் இது வந்து ஒரு 40 வருஷம் முன்னாடி நடந்த கதை. ஒருத்தர் 20 வருஷம் முன்னாடி எழுதி சொன்னார். அவர் என்ன பண்ணாங்கன்னா, மதுரைக்கு டூர் போயிருக்காங்க. எல்லாரும் டூர் போறப்போ மதுரை அவங்களுக்கு கோயிலெல்லாம் கும்பிட்டோன்னே சிவபக்தி கொஞ்சம் ஆசை வந்துச்சு. சரி, சிவபெருமான் பக்தி இருக்குது, இது எப்படி, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போமே சொல்லிட்டு மதுரை ஆதீனம் அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தாரு. இப்போ இருக்கிறவருக்கு முன்னாடி இருந்தவர். அவர்கிட்ட போய் இவங்க என்ன பண்ணாங்க, ஐயா நாங்க கூட தான் சிவபக்தி செய்யலான்னு இருக்கோம் ஐயா அப்படின்னு. அவர் என்ன கேட்டிருக்காரு, நீங்க மாமிசம் சாப்பிடுவீங்களான்னு கேட்டார். அதுக்கு அவர் சொல்றாரு, அவங்க நாங்க 3 வேளையும் சாப்பிடுவோம், 3 வேளையும் சாப்பிடலன்னா எங்களால வேலை செய்ய முடியாது, எங்களால் அதை விடவே முடியாது அப்படின்ட்டாங்க. சைவ சமயத்துல முதல் பாயிண்டே என்ன கேட்டீங்கன்னா, புலால் உண்ணக்கூடாது. அப்போ வந்து எல்லாரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு தீட்சை கிடைக்காது, இவங்க 10 பேருக்கு தீட்சை கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப இருந்த அந்த ஆதீனம் அவர் என்ன பண்ணார், கருணையோட நான் உங்களுக்கு தீட்சை தரேன் தரேன் அப்படின்னு. இதுல இவங்க ஒருத்தர் மட்டும்தான் சைவர். அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. என்ன சுவாமி இப்படி பண்றீங்களே? இல்லப்பா நான் தரேன்னு முடிவு பண்ணிட்டேன், வேற எதுவும் பேசாது. 10 பேருக்கு தீட்சை கொடுத்தாரு. 10 பேர் தீட்சை வாங்கி ஊருக்கு வந்தவங்க அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்ச உடனே வாரத்துல 1 நாள் நிறுத்தினாங்க, 6 நாள் சாப்பிட்டாங்க, அப்புறம் 2 நாள் நிறுத்தினாங்க, 3 நாள் நிறுத்தினான். இப்படியே நிறுத்தினே வந்து சிவபூஜை எடுத்துட்டாங்க. சிவபூஜை எடுத்து அந்த குடும்பமே சைவம் ஆயிடுச்சு. பின்னாடி வழியா சொல்றாரு, அவங்க எந்த தவறு செய்தாலும் என்னை வந்து காக்கும், இருந்தாலும் அந்த கருணையா நான் வந்து அவங்க நம்ம கிட்ட ஆசையா கேட்டான், கொஞ்சமாவது நம்ம அவங்களை இழுத்து கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க விட்டாதானே கொஞ்சம் கொஞ்சமா வருவான். எத்தவொடனே கசப்பு வந்து கொடுத்தா எப்படி வருவான்? கொஞ்சம் கொஞ்சமா அதுல தேன் குழைச்சு தான் நம்ம கொடுக்கணும். அந்த மகான் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தினால் இப்பொழுது அவர்கள் சூழ்ந்த குடும்பங்கள் அனைவருமே சைவத்துல வந்து உயர்ந்து நிற்கிறார். அப்போ சைவ சமயத்துல வச்சவன் தப்பா? அந்த கேள்விலாம் கேட்கக்கூடாது. ஞானிகளுக்கு நான் சொல்ற மாதிரி இவங்க என்ன வேணா ஒரு ரூல்ஸை உடைப்பாங்க சார். நம்ம எப்படி உடச்சி எடுத்துன்னு வரான் கேஸ, எப்படி ஜனாதிபதி விலக்கு கொடுக்குறாரு, ஜனாதிபதி விலக்கு கொடுப்பார், இவனை தூக்கு போடாத, இவனை விடுதலை பண்ணிடு, அவனை பண்ணிடு. அது எப்படி அவருக்கு மட்டும் ரைட்ஸ் கொடுக்குறேன்னு கேட்க முடியும். அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இறைவனே சொல்லுவார். அவன் சொல்லிட்டானா, ஞானசம்பந்தம் சொன்னானா, அப்போ அந்த மணியனோட உயிரை திருப்பி கொடுத்துரு. ரைட் போ எமனை கூடாது, திருப்பி அனுப்பிச்சிருப்பான் அவனை. ஓ இதானுப்பா வச்ச சட்டத்தை அப்படின்னா, அவன் சொல்லிட்டான்ல என் பையன், அவன் தான் ஆட்சி செய்ய போறான், எனக்கு அப்புறம் யாரு, நானே ஆண்டு நிறுத்தி போறேன்னா. சிவபெருமான் என்ன கேட்பாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் கைலாயத்தை ஆள வேண்டும். அதுதான் சார் முக்தின்றது. முக்தின்றது என்ன? கடைசி நிலை சாயுச்சியம், இறைவனை போல ஆவது, கருணையின் வடிவமாக இருப்பது. நம்மளால என்ன கேட்டீங்கன்னா, இந்த பூமியில இருந்து போறவன் எல்லாருமே கருணையில் அப்படியே தொங்குவான். அதனால என்ன பண்றாருன்னா, ஒரு பெண்ணை படுக்க வச்சிருக்காங்க, எல்லாம் கோயில் போய் கும்பிட்டு வந்து இருப்பாங்க. இவர் என்ன பண்றாரு, ஞானசம்பந்தர் பாக்குறாரு, என்ன அப்படின்னு கேட்கறாங்க. முயலகன்ற நோயினால வந்து இந்த மாதிரி இருப்பாரு, திருமருகல்ல படுக்க வச்சிருக்காங்க. உடனே இறைவன் கிட்ட பாடி அந்த மாதிரி எழுப்பிட்டு தான் சாமி கூட போவார். எங்க போனாலும் உடனே. இப்ப இது மாதிரி நீ பண்ணினே போனியானா அப்ப பாவம் செஞ்சாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்ல. அது வந்து மழை பெய்யற மாதிரி, அந்த கருணை மழை பெய்ற மழையை போய் கேட்க முடியுமா? ஏன் நீ எப்ப பார்த்தாலும் சென்னையிலே பெஞ்சுக்கிறா, நீ வா ஆப்பிரிக்கா பக்கம் வா, கேட்க முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன தோணுதோ செய்யும். அந்த உரிமையை அந்த இறைவன் அந்த மழைக்கு கொடுத்தா மாதிரி இவங்களுக்கு எல்லாம் கருணை மழை கொடுத்துருக்கான். ஆனா அதுக்கு நம்ம தகுதி உள்ளவன். அவன் என்ன தகுதி? அவங்க என்ன சொல்றாங்க, உறுதியா இருக்கு, திருமுறையை பாரு, திரு 5 என்ன கஷ்டம் உங்களுக்கு, இதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? புரியல திருமுறை, இன்னும் வேணாம், நீ பாட்டு படி, அதுல எல்லா வார்த்தையும் மந்திர வார்த்தை நான் போட்டு வச்சுக்கிறேன், நீ படி கம்முன்னு. அது மாதிரி
நம்பி உறுதியா செய்யறவனை இறைவன் தாங்குகிறான். எப்படி இவர் சொன்னார்ல, நம்ம தருமபுரம் ஐயா சொன்னார், அது மாதிரி இன்னும் சுருக்கமா சொல்றேன். இதே சாயக்காடு கோயில்ல அங்க போனப்போ ஒரு எளிய இப்ப என்ன சொல்றாங்க, மடப்பள்ளி ஐயரு, மடப்பள்ளி செய்யறவருங்க. அவர் வந்து துரும்பு மாதிரி இருக்காரு. அவர் வந்து ஐயா கும்பிட்டாரு. எனக்கு 20 வருஷத்துல முன்னாடி இருந்த உணர்வு என்ன கேட்டீங்கன்னா, எங்க போனாலும் பணியாளர்களுக்கு காசு கொடுப்பேன். சிவாலயத்துல வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு தான் அதிகம் கொடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சிவாச்சாரியாருக்கு எப்படியும் வந்துடு, அதுக்காக நான் கொடுக்க வேணாம்னு சொல்லல. அவருக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே அளவு இவங்களுக்கு கொடுக்கணும். உங்ககிட்ட வந்து 100 ரூபாய் இருக்குதா, சிவாச்சாரியார் போட்டு ஒரு ஆட்ட சொல்லி என்ன கொஞ்சம் காப்பாத்திருப்பான்னு கெஞ்சிரோம்ல, அது வந்து விபூதி வரும். அவர்கிட்ட பார்த்தோன்னே அப்படி இது நம்ம என்ன அப்படியே நடுங்குறோம். அப்படி பார்த்தோன்னே சிவாச்சாரியார் விபூதி 100 ரூபாய் போட்டோம். சுவாமி சுவாமி உங்க கையால் நோய் போயிடணும், நொடி போயிடணும், கடன் போயிடணும், குடும்பத்துல அமைதி வரணும், அப்பா இது என்ன 108 15 விசா கட்சணும் நான் நம்ம கேட்கிறோம்ல. இறைவன் நினைச்சா தானே நடக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பணியாளர்களை போற்ற வேண்டும். அவங்க யாரு காப்பாற்றுவாங்க. அதனால நான் என்ன பண்றதுன்னா, இந்த பணியாளர்களுக்கு ஏதாவது எப்பயாவது சேர்த்து, ஒரு பாவம் வறுமையில ரொம்ப எனக்கு அவர் பார்த்ததுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 1 வருஷம் போச்சு. 1 வருஷம் போன உடனே எனக்கு வந்து மூதாதையருடைய நிலத்தை விட்டு ஒரு கொஞ்சம் பணம் வந்து சில லட்சம் வந்தது வச்சுக்கோங்களேன். வீடு வீடு ரிப்பேர் பண்ணோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு யாருக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணேன். சாயக்காடுல அந்த மடபள்ளி இருக்கிறாரு, அவருக்கு நம்ம ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா என்ன அப்படி, சரி 2000 ரூபாய் எடுத்து வச்சிட்டோம். 2000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு அடுத்த வாட்டி டூர் போறோம். போய் கோயிலில் போயிட்டு மடப்பள்ளி ஐயர் எங்கன்னு கேட்டேன். கேட்டா வந்து அவரு இப்போ வரது இல்லைங்க, வீட்டோட இருக்காரு. என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்டேன். கேட்டா அவரு தடிக்கு விழுந்துட்டாங்க, கால் கட்டு போட்டுருக்குது அப்படின்னு. சரின்னு சொல்லி அவரு வீடு தேடின்னு அவர் வீட்டாண்ட போனேன். போனா அந்த கையில ஒரு கொம்போட அவரு அப்படியே தள்ளாடி 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 வந்தார். ஐயா என்னங்க ஐயான்னு சொல்லி அந்த வேலி போட்ட அந்த கதவை திறந்து என்னங்க கையில இந்த பணத்தை எடுத்து கொடுத்தாரு. அவர் வந்து இந்த பக்கம் கொம்பு வச்சுங்கிறாரு, இது இப்படி வாங்கினாருங்க. அப்படியே அப்படி கட்ட பிடிச்சி கோபுரத்தை பார்த்தாருங்க. வேற ஒண்ணும் இல்லை, அப்படி எடுத்து அப்படி கோபுரத்தை பார்த்து கண்ணில் வச்சிங்க. அவரு இந்த நேரத்துல விழுந்து இருக்கிறார், அவருக்கு அந்த பணம் போய் சேரணும்னு இறைவன் என் உள்ள சொல்லியிருக்கான். இதெல்லாம் தான் இறைவன் தன் அடியர்களை தொண்டு செய்கிறவங்களை அவங்க விட்டுற மாட்டாங்க. அவ்வளவுதான், நம்ம வேற ஒண்ணும் இல்லை. தொண்டு செய்யறோம் அப்படின்னு நம்ம போர்டு போட்டுக்கிறதோ இல்ல அதுக்கான விழா எடுக்கிறதோ எதுவும் கிடையாது. தொண்டு செய்யறோம் அவ்வளவுதான். இதுல இன்னொருத்தர் கூட இன்னொரு ஒரு நல்ல கதை ஒண்ணு சொல்லிடுறாங்க. இதே மாதிரி ஒருத்தர் காஞ்சிபுரத்துல எனக்கு ஒரு அன்பர் ஒருத்தர் தெரியும். அவர் காஞ்சிபுரம் வந்து நம்ம சைவ மடத்துல வேலை செஞ்சிருந்தார். நம்ம சைவ மடம் இருக்குது அங்க காஞ்சிபுரத்துல. அந்த மடத்துக்கு பின்னாடி வந்து பெரிய இடம் இருக்குது. ரொம்ப நாளா காடு மேடமா இருந்தது. இவர் அங்க பணி செஞ்சுக்காக வந்தாரு. இவரு ஒரு 50 வயசு இருக்கும், குடும்பத்தோட வந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா பூத்து குலுங்குதுங்க. பூ பழம் காய் அவர் வச்சது எல்லாமே பூத்து குலுங்குது. அவர்கிட்ட போய் கேட்கிறேன், ஐயா வந்து என்னங்க ஐயா ஒரு செடி வச்சாலே வரமாட்டேன், நீங்க என்ன எப்படி வச்சுக்கங்க இப்படி வளருதுன்னு. அவர் சொல்றாரு, நான் செடிகளிடம் பேசுவேன், காலைல போல செடியாடு பேசுவேன். சுவாமிக்காக எல்லாரும் பூக்குறீங்க, நல்லா பூத்துருங்க, நான் கூட தான் பேசுறேன், கேட்க மாட்டேன், பூவே பூக்கலிங்களே. உன்னிடம் உறுதி இல்லை, என்னிடம் உறுதி. ஏன் அப்படின்னா இறைப்பணியே வாழ்க்கையை கோயிலுக்கு வேலை செய்யறதுக்காக விட்டாராம். பேங்க்ல வேலை கிடைச்சது விட்டு இதுலயே இருக்கிறார். எப்படியோ ஒண்ணு பிறந்துட்டு இதுலயே உறுதியா என்னிடம் உறுதி உள்ளதுன்னாரு. உன்னிடம் உறுதி இல்லைன்னு சொல்ல, என்னிடம் உறுதி. என்ன உறுதி அப்படின்னு கேட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து வேலூர் பக்கத்துல எங்கேயோ ஒரு அம்மன் கோயில்ல இல்ல ஏதோ ஒரு பெருமாள் கோயில எங்கேயோ சிவன் கோயில வந்து
கணக்கு எழுதுற வேலை செஞ்சிருக்காரு சிவன் கோயில்ல. ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணிட்டாரு, அம்மனாண்ட போயிட்டு அபிஷேகம் அந்த அம்மனாண்ட போய் நின்றுட்டே இருந்திருக்காரு. நின்று பேசிட்டே இருந்து அந்த கோயில் அவரே தான் மெயின்டைன் பண்றாரு. மேபி அம்மன் கோயில் நினைக்கிறேன், மெயின்டைன் பண்றாரு. ரொம்ப கஷ்டத்துல வந்து வேதனை அவமானம் வந்தோடனே பலார்னு அம்மனை அறிஞ்சிட்டாரு. பேசினே இருந்தவர் என்ன பண்ணாரு, அம்மனை போட்டு தாயே உன் கண்ணு இருக்குதா உனக்கு அப்படின்னு ஒரு அடி அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு திரும்புறாரு, பக்கத்து தெருல இருந்து ஒரு அம்மா தெய்வம் ஆடினே வருதான். இதெல்லாம் நம்ப முடியல என்னால. ஆனா அவர் சொல்றாரு, ஏண்டா என்ன ஆச்ச, 2 தெரு தள்ளி ஒரு அம்மா தெய்வம் ஆடின்னு வருதான் சார், ஏண்டா என்ன நீ ஆச்ச கேட்டுதான். நான் சொன்னேன் என்னால இதை நம்ப முடியல சொல்றாரு. ஆனால் அவர் வந்த அப்புறம் தொட்டதெல்லாம் தொடங்குது. அந்த மடத்துல வந்து ஒரு சிவலிங்கம் வழிபாடு இல்லாம இருந்ததுங்க. கேட்டை போட்டு பூட்டிட்டாங்க. கேட்டை பூட்டுறாங்க, ரோட்ல இருந்தே பார்த்தாதான் உண்டு. அதுக்கு பிரதோஷத்துக்கு சீரியல் லைட் போட்டு ரோட்ல இருந்து 100கணக்கான பேர் கும்பிட்டு போறான். ஏன்னா இவர் வார்த்தை, இவர் போய் பேசுறாரு ஒருத்தர்கிட்ட, இங்க வந்து கும்பிடுறான், உனக்கு நடக்கணும்னா நடக்குது. இவர் சொல்றாரு, அந்த பல்பு போடணும், சுவாமிக்கு லைட்டு போடணும். போயிட்டு ஆதீனம் கிட்ட போட்டுக்கு பண்ணுவாரு. போட்டுக்கு போனா என்ன, நீயே தான் போடணும், உங்க காசு நீயே தான் செஞ்சுக்கணும், மற்றலாம் எதுவும் கேட்காது. இவர் போய் நின்ன உடனே கடைக்காரன் எடுத்து கொடுக்குறான் எண்ணெய் டின்னு, பல்பு கொடு. ஏன், அந்த ஒரு வார்த்தை, நீ பேசுற வார்த்தையில பிசுறு தட்டக்கூடாது, உறுதி இருக்கணும். அது எப்போ வரும்? என்னால இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குங்க. அதாவது இப்ப டைம் ஆயிட்டு இருக்குதா, என்னால நிறைய சொல்ல முடியல. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இப்ப என்ன சொல்ல வந்தது யாருன்னா, குருஞான சம்பந்தர் வரலாறு அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். அறிவாட்ட நாயனார் வரலாறு, மெய்ப்பொருள் வரலாறு, இதெல்லாம் விடுங்க. இப்ப இது வரைக்கும் உறுதியா இருக்கிறத பத்தி பேசிட்டேன். இப்போ அடுத்தது வந்து திருமுறையினால் என்ன பலன் வரும்ன்றது சொல்லிடுறேன். ஏதோ திருமுறை கும்பிடு உறுதியாருன்றது மட்டும் முக்கியம் இல்லை. இந்த திருமுறையினால் பலன் வரும். என்ன பலன் கேட்டீங்கன்னா, இப்போ ரொம்ப பேர் குழந்தை இல்லை அப்படின்றது ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. குழந்தை எப்படி கேட்டீங்கன்னா, ஒண்ணு இயற்கையா பிறப்பது, இன்னொன்னு செயற்கையா பிறப்பது. இந்த செயற்கையா பிறப்பது கூட நல்லபடியா நடந்துட்டாலே போதும். அதுக்கு பல முறை பயின்று அதோடைய சின்ன பின்னம் ஆயிப்போது. அதோட வந்து குழந்தை வாய்ப்பை இழந்துடுறாங்க. பல லட்சங்கள் செலவு பண்ணி மன வேதனையும் துன்பமும் டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. அதனாலதான் அடிக்கடி அதை பண்றது கிடையாது. மெய்கண்டார் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சா சரி, இல்லைனாலும் சொல்றேன். சைவ சமயத்து முதல்ல எங்களுக்கு ஆசிரியர் அவர். 2.5 வயசுல வந்து சிவஞான போதம் பாடினார். அவரு பிறப்பதற்கு காரணமே என்னன்னா ஞானசம்பந்தருடைய பதிகம். இந்த ஞானசம்பந்தருடைய பதிகத்துல என்ன பண்றாங்கன்னா, பேயடையா பிரிவெய்தும். இவங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணுமே புரியலீங்க, வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, சுகம் இல்லை, என்ன முயற்சி பண்ணலாம், இந்தியாவில இருக்கலாமா, ஃபாரின்ல போய் வேலை செய்யலாமா, இல்ல வேலை செய்யலாமா, வியாபாரம் பண்ணலாமா, இல்ல சென்னையில இருக்கிறாமா, ஊருக்கு போயிடலாமா, இல்ல பையன் கூட இருக்கலாமா, பொண்ணு கூட இருக்கலாமா, இல்ல 2 பேருமே வேணாமா, ஒவ்வொருத்தரும் ஒரு குழப்பம். ஏதோ ஒரு முடிவு எடுக்க முடியல. அப்போ தட்டுறதுக்கு யாரு வருவானா, இறைவன் வழிகாட்டுறாரு. அந்த காலத்துல என்ன வழி வச்சிருந்தாங்கன்னா, திருமுறையில கயிறு சாத்தி பார்த்தல். திருமுறையில கயிறு சாத்தி பார்த்தல் என்றால், திருமுறை அப்பெல்லாம் ஏடா இருக்கும். அந்த ஏடு உள்ள வந்து கயிறை வந்து இறைவனை வணங்கிட்டு சாத்தி இப்படி இழுத்தாங்கன்னா, அது நடுவில் எந்த பக்கம், இடது பக்கம் எந்த பாட்டு வருதோ அந்த பாட்டு வழிகாட்டும். அதனால இந்த மெய்கண்டாருடைய அப்பாவும் அம்மாவும் குழந்தை இல்லையே, பையன் இல்லையேன்னு வருதுறாங்க. வருந்தின உடனே அவங்க குரு கிட்ட போய் கேட்கறாங்க. குரு என்ன பண்றாரு, வேற வழி இல்லாம சரி, பெரும்பாலும் இதெல்லாம் டக்குன்னு செஞ்சிடக்கூடாது. ரேஷன் கடையில இன்னைக்கு பாமாயில் கொடுப்பானா, திருமுறையில உப்பு போட்டு பாக்குறாங்க. இன்னைக்கு கரண்ட் கட் ஆகுமா இல்லையா, இன்னைக்கு கேஸ் தீர்ந்து போகுமா போவாதா,
என்ன இன்னைக்கு நமக்கு 6000 ரூபாய் வருமா வராதா ரேஷன்ல, இந்த சின்ன சின்ன அல்ப மேட்ருக்கெல்லாம் இது கிடையாது. நீங்க 1000 முறை மனம் நொந்து நொந்து எதுக்கு பதில் கிடைக்கலையோ உண்மையிலே துடிச்சாதான் இதுக்கு வழி. ஏன்னு கேட்டீங்கன்னா இறைவனுடைய சட்டத்தையே உடைக்கிறாங்க. சும்மா சும்மா சுப்ரீம் கோர்ட்ல வருவானா? ஒரு வாட்டி வந்தியா ஓடி போயிடுவான். அதோட 2வது வாட்டி வந்தியா புக் பண்ணிடுவான். ஒரு வாட்டி உனக்கு விடுதலை பண்ணிட்டானா அப்புறம் அங்க அந்த 7 பேரும் தப்பு பண்ணுவானா? தூக்கு பந்தாட்டில இருந்து விடுதலை பண்ணி கொடுத்தவன் என்ன பண்ணுவான்? என்னை இலங்கைக்கே அனுப்பிச்சிருன்னு அழுகுறான். என்னை விட்டுருங்க, எனக்கு இந்த ஊரே வேணாம், நாங்க போயிடறோம். ஏன் பட்டாச்சு. அதே மாதிரி நம்ம ஒரு முறை இறைவன் காப்பாத்தினான்னு வச்சுங்களேன், யாருமே காப்பாற்ற முடியாதுங்க. அவன் இறைவன் ஒரு முறை திருமுறையினால காப்பாத்திருக்கானா, உனக்கு வினை போகல, 10 பிறகு தள்ளி வச்சுட்டான் இறைவன். அதே கணக்கு எங்கேயும் போ தள்ளி வச்சுட்டான். நீ இப்ப நல்லா நிம்மதியா இரு. நீ நல்லபடியா நடந்தியானால் இறைவனை ஒப்பு வந்து மொத்தமே எரிஞ்சு போயிடும். உனக்கு மொத்தமே உனக்கு கிளீன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. சைவ சித்தாந்தம் அதுதான் சொல்லுது. உன்னுடைய வினையை யாரு அழிக்க முடியும்? தன் வினை தன்னை சுடும் பாட்டு சொல்றாங்களே, எந்த வினை வந்து போறதுக்கு நம்ம கிட்ட தான் சொல்யூஷன். என்ன பண்ணணும்? இறைவனை நம்பிக்கையோடு வணங்குதல். அப்ப என்ன பண்றாருன்னா, இவர் கயிறு சாத்தி பார்த்த உடனே திருவெண்காடு பதிகம் வருது. அதுல முக்குளம் இருக்குது திருவெண்காட்டுல. நான் போய் 20 வருஷம் முன்னாடி நான் போய் பாக்குறேன். காலையில விடிகாலையில போய் குளிக்கிறதுக்கு போறோம் சார். ஒண்ணுத்துல சில்லுன்னு இருக்குது, ஒண்ணுத்துல விதைன்னு இருக்குது, ஒண்ணுத்துல சூடா இருக்குது. ஒரே குளத்துல ஒரே கோயில்ல 3 குளம். மழை பெஞ்சுங்குது, காலையில மழை பெய்யுது. எப்படா குளிக்கிறது அப்படின்னு பார்த்தா முதல்ல சந்திர குளம் இறக்குனா சில்லுன்னு, அப்புறம் சூரிய குளம் அதுலயே விதைன்னு எரியுது. அங்கிருந்து சுத்தின்னு வந்தோம்னா அக்னி குளம், அக்னி தீர்த்தம். அதுல பாத்தீங்கன்னா நல்லாவே விதைன்னு. இந்த 3 பாடி கண்டிஷன், இந்த 3த்துல நீ ஏறி இறங்கினியானா இந்த கர்ப்பம் தரிக்காதவர் தரித்து விடுவாரு. ஏன்னு கேட்டா உன்னுடைய பாடியோடைய டெம்பரேச்சர் இது பண்ணுது, உன்னுடைய பிரெயினும் கண்ட்ரோல் ஆகுது. இறை அருள். குழந்தை பிறந்துட்டு அப்புறம் எவனா திருவெண்காடு போவானா? போகமாட்டான். குழந்தை பிறந்தனே போவானாமா? போகமாட்டான். எங்க போவான்? குழந்தைக்கு கொடைக்கானல் வரைக்கும் ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஏங்க எல்லாரும் வெளியில இட்டும் போறாங்க, ஒரு ஊட்டி இட்டும் போறியா நீ அப்படின்னா மனைவி யாராவது வந்து என்னை திருப்பியும் திருவெண்காடு போகலான்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டான். இது சொல்ல போனா கதை பெருசா போகும். அதனால இவர் என்ன பண்றாரு, இந்த திருவெண்காடு பதிகம் வந்த உடனே அவர் குரு என்ன சொன்னார், நீ உடனே திருவெண்காடு போயிட்டு அங்கே இருந்து ஒரு மண்டலம் இருந்து நீங்க சாமியை கும்பிடுங்க, கருத்தறியும். அதே மாதிரி வந்தாங்க. மெய்கண்டாருடைய அப்பா அச்சுத கலப்பாளர் அவங்க அம்மா வந்து வணங்கி இறைவனை வேண்டி குழந்தை பிறந்ததில்ல, உருவாயில்ல. விட்டுருவாரா சிவபெருமான்? இவனுங்க இவ்வளவு முயற்சி பண்றது பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கோபமா போச்சு. என்ன விதியா எதிர்க்கிறீங்க நீங்க சொல்லி கனவுல வந்துட்டாரு. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணா அங்க இருந்து போன்ல பண்ணுவான், என்ன நீ ரொம்ப கம்ப்ளைண்ட் பாட்டியா இருக்கிறீங்க, எல்லாம் கம்முனுக்குறான், நீ மட்டும் என் கத்துறேன்மா. இதுங்க எல்லாருக்கும் தாங்க வைப்போம், உங்க ஏரியாவுக்கு தண்ணி வரும், நீ மட்டும் இது பண்றீங்க, 5000 பேர் இருக்கிறவங்க கம்முனுக்குறான், நீ ஏன் கத்துறேன்னு கேட்பாங்களா, மடக்குவாங்களா? அது மாதிரி சிவபெருமான் என்ன பண்றாரு, விதிப்படி போன வாட்டி நீ செஞ்ச பாவம்னு ஒண்ணு இந்த பெரிய குழந்தை கிடையாது, நீ எதுக்கு பூந்து பூந்து வர பாக்குற, வக்கீல இட்டுன்னு வர, வாய்தா போடுற, என்ன இதை பாயிண்ட் எடுத்து விடுற, அந்த பாயிண்ட் இதெல்லாம் நடக்காது சொல்லிட்டாரு. சரிங்க சாமி, இந்த பிரிவில் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய தீர்ப்பு, நான் ஏத்துக்கிறேன். ஆனால் ஞான சம்பந்தர் இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு, இந்த பாட்டு பட்சா பேயடையா பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவ, மனசுல உள்ள கெட்ட எண்ணங்கள் நீங்கும், பையன் பிறப்பான்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொன்னதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? உன் பையன் தான் சொல்லியிருக்கான், நானே சொல்றேன் அப்படின்னு ஒண்ணு சிவபெருமான் கொடுத்தேன் வரம். ஓ, வேற ஒண்ணும் சொல்ல முடியல. ஞான சம்பந்தர் வாக்கு நீங்க முன்னாடி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தோக்க போற கேஸ் ஜெயிக்கும், சாக போறவன் எழுந்து வெளில வருவான். விதியே மாத்திருங்க. ஆனாலும் என்ன, அந்த கொடுத்த அந்த அருளை நாம் போற்ற வேண்டும். எப்படின்னு நான் சொல்றேன், எங்க சொந்தக்காரங்க பையன் அந்த 40-45 வயசு இருக்கும், ரொம்ப திருமுறை பற்றுன்னா அப்படி ஒரு பற்று, எப்பவுமே திருமுறை.
திருமுறை திருமுறை திருமுறை. என்னன்னு தெரியாம திடீர்னு எட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து அது போய் இது போய் இந்த பாட்டு அந்த பாட்டு ஹோட்டலா போய் மூச்சுக்க மிஷின்ல ஓடிங்குது. 2 குழந்தை இன்னைக்கு போயிருவீங்க, அதுவும் அவனுக்கு தெரியாது. எல்லாரும் குற்றாயினவாறு விளக்கங்கள் பாக்குறவங்க எல்லாம் அந்த பையன் ஆஹா அவ்வளோ அருமையா பாடுவானே, 24 மணி நேரம் திருமுறை சொல்லுவானே, காலேஜ்ல ப்ரொஃபஸர். டாக்டர் வராரு மறுநாள், இவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஆபத்து கட்டம் தாண்டிட்டான், கவலை இல்லை, இனி கவலை இல்லை, உயிருக்கு ஆபத்து, வெளில வந்து நான் போய் பார்க்கிறேன், தெளிவாயிட்டேன். ஒரே ஒரு நமக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இப்ப தெரியாது, இப்ப தெரியாது. அந்த யமனுடைய கயிற்றுலதான் டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம போடுறோமே இந்த கயிறு, அந்த கயிறு நீக்கும். சொல்றாரு அப்பர் சுவாமிகள், இந்த லட்சணைய பாரு, யமன் வந்து என்ன இட்டு போவான், அப்ப வந்து அவன் இதை செக் பண்ணிட்டு விட்டு போயிடுவான். சொல்றாரு இல்லையா? கண் கூட இப்போ போன மாசம் நடந்த கதைங்க அது. திடீர்னு டான்ஸ் ஆடிக்கிறான் பையன், போயிடறான். இப்போ வருது யூடியூப், தோழி மாப்பிள்ளை டான்ஸ் ஆடினு இருந்தான், விழுந்தான், போயிட்டான். 25 வயசு பசங்க, 30 வயசு பசங்க போயினே இருக்கான். போயிடுவான்னு டாக்டர் சொல்ற ஆளு எழுந்து வெளில வரான். திருமுறை இது வந்து இது எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, திருமுறை மீது நம்பிக்கை, தொண்டு மீது நம்பிக்கை, இந்த திருமுறையாளர்கள் மீது நம்பிக்கை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நிறைய விஷயம் இருக்கு சொல்றதுக்கு, இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். இதே தருமபுரம் ஐயா சொன்ன கதை தான் இது. அவரு வந்து எவ்வளவோ சம்பாதிச்சாரு, எவ்வளவோ வந்து போற இடங்கள் எல்லாம் கற்றோருக்கு சென்றவரெல்லாம் வாரி வாரி. ஆனா ஒரு வீடு கிடையாது, வாடகை வீட்டுலதான் இருக்காரு. 10 ஜோசிகாரனை பார்த்துட்டார், 10 பேரை சொல்லிட்டான், உனக்கு இந்த ஜென்மத்தில் வீடு பாக்கியம் கிடையாது, ஜாதகத்துல வீடு பாக்கியம் இல்லை, உனக்கு வீடே அமையாது போயா. இவர் சொல்றாரு, சேக்கியார் பெருமானுடைய கோயில் குன்றத்தூர்ல இருக்கிறத எடுத்து கும்பாபிஷேகம் பண்ண, எங்கெங்கயோ வசூல் பண்ண தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு ஒரு வாரத்துல கும்பாபிஷேகம், பணம் வரல, வீட்டு இந்த வாடகை வீட்டுல மாடி மேல படுத்துட்டு ஆனத்தை அண்ணாந்து பார்த்துன்னு இருக்காரு. என்ன பண்றது, எல்லாம் புக் பண்ணியாச்சு, எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்தாகணுமே, கருத்தை நெரிப்பானே, இப்படி பண்றது. ஒண்ணு அந்த அம்மா வராங்க, வீட்டு அம்மா, என்னங்க இப்படி, இல்லப்பா ரொம்ப பணம் ஒன்றும் இல்லை, ஆனாலும் இறங்கியாச்சு வேலையில. அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நீங்க எதுவும் கவலைப்படாது, கழுத்துல இருக்கிறது வரைக்கும் நான் அவுத்து தரேன், நம்ம எடுத்த வேலையை முடிக்கலாம், கவலைப்படாதீங்க. அந்த கும்பாபிஷேகத்தை தனி மனிதராக அவர் செய்தார். செய்த உடனே குன்றத்தூர்ல அவருக்கு வீடு கிடைத்தது, சொந்த வீடு அமைஞ்சுதான். சொல்றாரு ஜாதகத்திலே இல்லைங்க. அப்ப இந்த திருமுறை, அந்த திரு தொண்டு செய்தது, இறைவன் என்ன பண்றானா, சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அவர்கிட்ட 20 வருஷம் முன்னாடி மிகுந்த கஷ்டத்துல இருந்தேன், மிகுந்த கஷ்டம் எனக்கு. அதனால இவருடைய சொற்பொழிவுலாம் கேட்டுட்டு இவர்கிட்ட ஜோசிகாரன் எவனையும் நம்ப வேணாம், நேரம் ஐயா வண்டியை போய் பார்ப்போம் சொல்லி குன்றத்தூர்ல அவர் வீட்டுக்கு போனேன். ஒரு பகல் ஒரு 11 மணி இருக்கும், யாரும் இல்லை, அமைதியான நேரத்துல போனேன். வீடு கேட்டுனே போனா மொத்த வீடுமே இதுல பாதித்தாங்க. அத அவர் மகிழ்ச்சியா கொண்டாடுற, எனக்கு வீடு கொடுத்துட்டான், எனக்கு வீடு கொடுத்துட்டான். வந்து அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, விதியிலே இல்லாத கிடைத்தது. வீடு விதியில இருந்தாதாங்க நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குது, அது பெரிய விஷயமே கிடையாது. ஏற்கனவே நீ செஞ்ச வந்துச்சு, ஏற்கனவே உனக்கு கிடையாது. இறைவனே தீர்ப்பு போயிட்டாரா, இவனுக்கு மட்டும் கொடுக்காத, பர்மிட்டே கொடுக்காதுன்னு அமைச்சுக்கிறான். ஆனாலும் அதை மீறி வந்துருக்கு. அதை என்ன ஆனந்தப்பட்டார் தெரியுமா? நான் நினைச்சு பார்த்தேன், ஐயோ நாய் சிவிகை ஏற்றி வச்சுட்டானே இறைவன் நம்மளெல்லாம், இந்த மாதிரி எல்லாம். அப்போ அவர்கிட்ட சொல்றேன், ஐயா
இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், இதுக்கு என்ன ஐயா, இது ஏதாவது வந்து உய்வு இருக்குதா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. உடனே அவர் அதுக்கு என்ன சொன்னாரு, யாருக்கும் சீக்கிரம் சொல்ல மாட்டார். டே சிங்கம் மாதிரி தான் இருப்பார். சும்மா எனக்கு வந்து அது வேணும் இது வேணும் பணம் வேணும் லாட்டரி டிக்கெட் விடணும் மேனம் அந்தெல்லாம் கிடையாது. அவர் வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு என்ன சொன்னாரு, அப்படியா சரி, வேயுறு தோழி பங்கன் என்ற பாடலை பதிகத்தை நீ ஒரு நாளுக்கு 3 முறை பாடி கொண்டுவார். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, சாமியை நான் பொறுப்பேன். இங்க இரு. எப்படி பாடணும் தெரியுமா? எப்படிங்க ஐயா? கோயில்ல போய் சாமியாண்ட நின்னு யாசகம் கேட்பது போல் கையை வைத்துக் கொண்டு நீ வணங்க வேண்டும். இந்த பாட்டுல பாடணும். அப்படிங்களா ஐயா? சரிங்க ஐயா. சரி, காலையில என்ன பண்றது, ராத்திரி என்ன பண்றது, நம்ம ஆபீஸ் போறோமே, நம்ம எப்படி நம்ம வந்து மதியானத்துல போய் கும்பிடுறது சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, நீ 3 முறை கும்பிடணும். அதுக்காக என்ன பண்றது, காலையில வீட்டுல இறைவனான வேண்டியது, மாலை ஆபீஸ் விட்டு வரப்போ எந்த கோயில்னா பாடியது. மதியம் என்ன பண்றது, லஞ்ச் டைம்ல 2 மணிக்கு சாப்பாட்டு நேரம்னா எல்லாருக்கும் 10 நிமிஷத்துல சாப்பாடு முடிச்சா எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, எல்லாரும் கூட உட்காந்துருப்பாங்க. வாங்க 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 எல்லாம் வா, சீக்கிரம் வா சீக்கிரம் வா. எங்கடா போற, சாப்பிட்ற நேரத்துல எங்கடா போயிடணும். திபுன்னு ஓடி போய் பாத்ரூம் உள்ள ஓடுவாங்க. பாத்ரூம் கதவை சாத்திக்கிட்டு தண்ணியை மூஞ்சியில் தெளிச்சுக்கிட்டு அங்க நின்றுனே 11 பாட்டும் பாடி, வேறு தோழி பங்கன் விட மண்ட கண்டன் மிக நல்ல வினை தனி மாசம் திங்கள் கண்ணி முடி வந்து ஞாயிறு ஆசனம் நல்லா அடியார் கண் படவும் 9 7 18 கூட நான் பட நல்ல அடியார் ஒதியுறு காலம் அங்கே நம்மளோட துதைப்படணும் எல்லாருக்கும் அதிகம் மிகவே வாளரி அகல ஆடை வரி கோவணத்த மடவால் தன்னோடு உடனாய். என்ன அருமையான பாட்டு பாருங்க. நான் மலர் வன்னி கொன்ற நதி சூடி வந்து என் உலமே புகுந்ததுனா கோளரி உழுவையோடு கொலையானை கழுப்படும் நாமோடு கரடை ஆளறி நல்ல 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 அடியார் அவருக்கு மிகவே சிப்பிலமுள்ள நன்மங்கே ஒரு பாகமா விடைய சொல்ல ஒப்புல வந்து அப்போ முடிவு எப்படி அப்படி நல்ல அடியார் அவருக்கு மிகவே வேல்பட வெளிச்சத்தை விடைமேல் மடவால் வான்மதி வன்னி கொன்ற நதி சூடி வந்து மலர் சூடி வந்து என் உலமே புகுந்ததுனால் ஏழுகடை சொல்லுங்க ஆழ்கடை நல்ல அடியார் அவருக்கு மிகவே செப்பில நல் மங்கை ஒரு பாகம் விடைய சொல்ல ஒப்புல வந்து அப்போ முடிவு வந்து உலமே வெப்படை வாதம் மிகான பித்து வினையாளர்கள் அப்படி நல்ல அடியாருமே பல வரமா நாடு பகன் பசுவர் எங்கள் சலமோடு இருக்க முடியும் உண்மை மலர் விஷயம் மாலும் மறையோட ஒரு காலம் அலையிடம் நல்ல விளையாட்டு கொத்தல் கோழியோட விஷயத்தில் குணமாய வேட்ட விகிருந்த மொத்த மதியம் நாக முடிவந்த உணவு புத்தரோடு அவனை வாதில் அழிவுக்கு அண்ணன் திரு நீரி சமைக்கிற அத்தன் நல்ல அடியார் தேனவர் கோயில் ஆளுகள் சம்மன் 4 ஆதியார் பிரமாவத்த மரஞான உண்மை தானூர் கோல் 4 அடியார் நல்லியார் உணவு ஆணு சொல் மாலை ஒரு அடியார் வானில் அரசால் ஆணை நமதே ஆணை நமதே ஆணை 7 வருஷம் பண்ணேன் 3 முறை. அது பஸ்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் சரி, ஐயா சொல்லிட்டாரு, உன்னுடைய தரித்திரம் போனா நீ இதை நீ தினமும் பாடிதான் ஆகணும் அப்படி. டாய்லெட்ல நின்று பாடுறது எங்க முடியுதோ யாருக்குமே தெரியாது. 3 நிமிஷத்துல இப்ப இதெல்லாம் உங்ககிட்ட தெளிவா பாடினேன். சாமி ஆண்ட பாடுறப்ப அச்சும் போறோம், அவருக்கு தெரியல நம்ம என்ன சொல்றோம், அச்சும் போறோம். இன்னைக்கு என்ன இந்த நிலையில வச்சிருக்கான் சார், இந்த சபையில அந்த வானில ஆள வச்சிருக்கான் இறைவன். அந்த பாட்டு அந்த ஐயா சொன்னதுதான், இந்த ஞானசம்பந்தர் வாக்குதான். இப்ப இந்த வானத்துல இந்த குரல், என்னுடைய குரல் உலகம் முழுதும் இப்போது செல்கிறது என்றால் நான் எந்த முயற்சியும் பண்ணல, இவங்கள ஏற்பாடு பண்றேன், நேரம் வரேன் பேசுறேன். அந்த வேறு தோழி பங்கனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அப்படின்னீங்கன்னா இந்த மந்திரத்துல மாங்காய் காய்க்காது, உங்களுடைய உறுதியில தான் இருக்கு. அந்த பாட்டு அவர் எப்ப பாடினார் தெரியுங்களா? மதுரையில இருக்கான் சமணம், பேர்பட்ட சமணம், இருள் தெருவா சுத்துவானு, பயங்கரமா இருப்பாங்க. விபூதியை பார்த்துட்டா போய் குளிச்சுட்டு வருவோம், குளிக்கவே மாட்டானுங்க. விபூதியை பார்த்துட்டா போதும் தீட்டு பட்டுச்சான். உடனே இவங்க சொல்றாங்கல்ல மத வெறுப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு, நீ ஏன் பண்ற அப்படி? ரோட்ல போனா எல்லாம் தான் வரும், வீட்டுல வந்தேன் ரோட்ல இப்ப நான் இன்னொரு மதத்தைக்காரனை பார்த்துட்டேன்னா உடனே நான் போய் குளிக்க முடியுமா? கண்டு முட்டுன்னுவான், கண்ணால தீட்டு வந்துச்சு. நமச்சிவாயன்னு யாராவது சொன்னானா அவன் சொன்னது காதுல வந்தோடனே காதுல தீட்டு வந்து விட்டது, கேட்டு முட்டு.
உடனே போய் குளிக்கணும். இப்பேற்பட்ட இது ஆளை தீர்த்து கட்டுருவாங்க போனா. இதுல இந்த குழந்தை நான் போய் அவனை வெற்றி கொண்டு வரேன்னு போகுது. அப்ப எப்படி இருக்கும்? அப்பர் சுவாமிகளாண்ட பதில் சொல்லுது, நீ யாரு கவலைப்படாதீங்க, இங்க வேறு தோழி பார்க்கணும். இந்த பாட்டு ஒண்ணு இருக்குது, அது ஒண்ணு போதும். புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல், இங்கேயே சொல்லிட்டாரு. அவன் வாது கூட போறான்னு இங்கேயே சொல்லிட்டாரு. அவன் நல்லபடியா போக மாட்டான், சண்டை போட்டுதான் போவான். அவனுக்கு நேரம் வந்துச்சு, நீ கவலைப்படாதீங்க. அவனை நாங்க திருநீர் வச்சா அவனை ஒடுக்குறாங்க சார். திருநீர் என்னன்றது நம்ம யாருக்குமே தெரியாது சார். இங்க இருக்கோம் யாருக்கும், நம்ம உலகத்துல யாருக்குமே திருநீரு நீங்க வேற ஒண்ணும் வேணாங்க, திருநீரை தொட்ட புண்ணியம் தமிழ்நாட்டுல போட்டவங்களுக்கு மட்டும்தான் உண்டு சார். போன மாசம் வடக்க நடநாடு போயிருந்தேன், அதுக்கு முன்னாடி மாசம் வடநாடு போயிருந்தேன். ஒரு 4 கிலோ கட்டிங்க, இந்த 4 கிலோ சுண்ணாம்பு கட்டி மாதிரி இந்த குளமா போடுறமே, அதை சிவன் கோயில்ல வச்சிருக்கிறான். அதுதான் விபூதி. அந்த கல்லை போட்டு தேய்க்கணும், தேய்ச்சி இட்டுக்கணும். ஒரு வாரம் கழிச்சு போறான், கல்லு அதே சைஸ்ல இருக்குது. வரவெல்லாம் இட்டுங்கிறான், விபூதி தேய்ச்சி தேய்ச்சி இட்டுங்கிறான். இந்த விபூதி ஐயா கப்பு நிறைய கொடுக்குறாங்க. அடா அடா புண்ணியம், என்ன புண்ணியம் செய்தனே ஒண்ணும் வேணாம், அதை எடுத்து நீங்க இடுங்க சார். நாங்க அப்படி பெரிய விபூதியில கண்டுபிடிச்சிட்டீங்க. சொன்னிய ஆஷ், அந்த ஆஷ் தாங்க டார்க் எனர்ஜின்றான். அன்னைக்கு யூனிவர்ஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியல, மொத்தம் எரிஞ்சு போனது எல்லாம் தான் சக்தியா நிக்குதுன்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. அதனால பெரியவங்க சொன்னதோடைய விஷயம் மொத்தமா அவங்க சொல்ல முடியாது, சொன்னதே ஜாஸ்தி. நம்ம இவர் சொன்னது மாதிரிலாம் எங்கேயுமே யாருமே சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏங்க கல்யாணத்துக்கு வந்த சாமியானக்காரன் அவன் யாருனாதான் நான் வண்டி எடுப்பேன்னு சொல்றாரு. யாரா எங்கன்னா இப்போ பிரதம மந்திரி வராருங்க ஒரு மீட்டிங்க்கு, ஹெலிகாப்டர் ரெடியா இருக்குது. அந்த ஹெலிகாப்டர்ல மீட்டிங் முடிச்சுட்டு அவர் போக வேண்டியது தானே. மீட்டிங் பந்தல் போட வந்த அந்த சாமியானக்காரனை கூப்பிட்டு அந்த ஹெலிகாப்டர்ல அவனை உட்கார வைங்க, மொத்த பேர் வாங்க ஏறிக்குங்க, அப்புறம் தான் நான் மீட்டிங் விட்டு போவேன்னு சொன்னா, இது என்ன இது, என்னங்க ஆட்சியா நடத்துறீங்க நீங்க? எப்படிங்க அவ்வளவு பேர் நீங்க எவ்வளவு பேர் கூட்டிட்டு போவீங்கன்னா, மீட்டிங்க்குன்னு பெருந்தூரான மீட்டிங் வச்சுக்கிறார். அவன் எல்லாம் எப்படி ஊருக்கு போவான்? அவன் மொத்த பேரும் என் வீட்டுல இட்டு போய் விட்டுட்டு என் வண்டியில இட்டு போய் விட்டு வருவான்னு எந்த தலைவன் தான் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்படி ஒரு தலைவன் இருக்க முடியுமா? அவன் மீட்டிங் முடிஞ்சோடனே, மாநாடு முடிஞ்சோடனே ஆக்சிடென்ட் ஆகாம நல்லபடியா சேர்ந்தாலே அதிகம். இவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய கல்யாணத்துக்கு வந்த மொத்த பேரையும் வாழை மரம் நட்டவன்ல இருந்து சாமியானா போட்டவன்ல இருந்து மொத்த பேரும் இந்த சிவஜோதியில் ஏறும் வரை வெளியே நிக்கிறார். ஏன்னா இவர் யாருன்னா தூக்கின்னு போட போதே, இவருக்காக வெயிட் பண்ணிக்கிறார் சிவபெருமான். எங்கன்னா சிவபெருமானை போய் வெயிட் பண்ண முடியுமா? சாமியானா போட்டவன் பாரு, முதல் நாள் யார் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு வர்றது? சாமியானா போறவன் தான் வருவான், கட்சியில போறவன் அவன் தான். அவன் யாருன வரைக்கும் வெளியில நிக்கிறாரு, சிவஜோதி எரிஞ்சுனே இருக்கு சார். இது மாதிரி உலகத்துல தன்னை வரைக்கும் முக்தி அடைஞ்சிருவாங்க சார். இல்ல தன்கிட்ட ஒரு குரு ஒரு சிஷியனாகிறான், ரொம்ப நாளா சிஷியனா இருந்தா ஒருத்தன் போலாம். அப்படியா கல்யாணத்துக்கு வந்த தங்க கிட்ட வந்த மொத்த அடியார்களையும் பணியாளர்களையும் அவங்க தரலாம் எதுவும் பார்க்கல. ஒரு உண்மையான ஒரு கருணை அப்படின்னா ஞான சம்பந்தர் மாதிரி தான் இருக்க முடியும். மொத்த பேர் ஏறுங்கப்பா, ஜோதியில ஏறுங்க. ஏறின உடனே அதுக்கப்புறம் தான் கடைசியா அவர் ஏறினார். அந்த மாதிரி இப்போ ஒரு பிரதமர் மொத்த பேர் இட்டும் வர நம்ம என்ன எப்படி அவரை கொண்டாடுவோம்? ஆஹா அடா அடா மனுஷன் தான், தெய்வம் தான். அதனால இதெல்லாம் நம்ம நிறைய இந்த வேறு தொழில் பங்கனுடைய சிறப்பு ரொம்ப அருமையா உணரணும். நம்ம உணர்ந்து அதை நம்ம சொல்லி வரணும். அதனால மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கூட சொல்லலாம். அது மாதிரி இதுல இருக்கக்கூடிய பதிகங்கள் இப்ப நிறைய பேர் யூடியூப்ல உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். யூடியூப்ல போறதால அவங்களுக்கெல்லாம் சொல்றேன். குழந்தை பிறப்பதற்கு தடையா இருக்கக்கூடிய அந்த சாபங்களையும் அந்த வினைகளையும் நீக்கணும்ன்றதுக்கு பதிகம் இருக்கு. எலும்பு கூடலன்றான் சார். எலும்பு கூடல டாக்டர் எவ்வளவு போயிட்டு வந்துட்டோம். அதுக்கு திருமாகரல் பதிகம் இருக்கு. இங்கு விலை கழனிமிகு கடைசியர்கள் பாடல் விலை ஆடல் அரவம் மங்களோடு நீள்கொடிகள் மாடல் மகிழ்வு. அதாவது எப்படின்னா அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரியே பாடி போறாரு. இங்கு விலை கழனிமிகு கடைசியர்கள் பாடும் அரவம் மங்களோடு நீள்கொடிகள் மாடம் மலி நீடு குழில் மாகரல் உலான்.
கொங்கு விரி கொன்றையோடு கங்கை வல்ல திங்கள் அடி செஞ்சடையை நான் செங்கன் விடை அண்ணல் அடி சேர்பவர்கள் தீவினைகள் தீருமுடனே. இந்த பாட்டு இதெல்லாம் வந்து அந்த ஜதியில அந்த மந்திர வார்த்தையோட பொருத்தி வச்சிருக்க. இவங்கெல்லாம் எதுக்கு சார் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லணும்? இவ்வளவு சொல்லி இவ்வளவு தமிழ்நாட்டுக்கே தெரியலையே. யாரா ஞான சம்பந்தம் இன்னைக்கு போய் தெருல கீழே போறாங்கல்ல, இவ்வளவு பேர் போறாங்கல்ல, சபைக்கு வரவங்களை விட்டுருங்க. யாராவது போயிட்டு ஞான சம்பந்தர் யாருன்னு கேளுங்க. ஞான சம்பந்தன் இனிமேல் எவனும் பேரை வைக்க மாட்டான். இவ்வளவு நாளா வச்சிருந்தான். இப்போ வர்றது எல்லாம் வந்து டிஷும் புஷும் தான். இனிமேல் எல்லாம் இஷ்யூ இல்லாத பையன் பேர் இல்லை, ஷீ இல்லாம பொண்ணு பேர் இல்லை, தப்பு கிடையாது. ஏன்னா அது வடமொழியில அந்த பேர் இருக்கலாம், அதனால நீங்க வைக்கிறீங்க. இருந்தாலும் நம்மளுடைய குரு நம்மளுடைய சுவாமி பேர் வச்சாதானே நம்மளுக்கு ஞாபகம் வரும், புண்ணியம் வரும். அதனால இதோட சொல்லிட்டு நான் இது மாதிரியான எதை குழந்தை பிறப்பதற்கோ அல்லது திருமணம் ஆவதற்கோ அல்லது எலும்பு முறிவதற்கோ அல்ல அந்த கை கூடுவதற்கு வயிற்று பிணி அதுக்கெல்லாம் வந்து நம்ம சொல்றோம் எவ்வளோ வந்து கூற்றாயின வாரி இருக்குது. அதனால வந்து தயவு செய்து எல்லோரும் இந்த சைவ சமயத்துல வந்து மிக உயர்ந்த நிலை வந்து திருமுறையை வந்து யார் கை கொள்றாங்களோ அவங்க வாழ்க்கை திருப்பும் முனையாகும். இது வரைக்கும் நீ போனது ஒரு ரூட், அதானமா போய்ங்கிற நம்ம சொல்றோம்ல லைஃப்ல, பா அந்த பொண்ணு வந்து தாங்க அந்த குடும்பத்தை தூக்கிச்சுங்க, அந்த மாப்பிள்ளை வந்து தாங்க அந்த குடும்பத்தையே எல்லாரையும் படிக்க வச்சு எல்லாரையும் செஞ்சாங்க, பெரியவங்க வந்து அவங்க இந்த வீடு மாறினாங்க. அந்த திருப்பு முனைன்றது எப்படின்னா, நீ திருப்புரை கையை தோக்கிட்ட வச்சுக்க விடக்கூடாது. அதெல்லாம் வந்து நான் வந்து கிண்டியில இருந்து ட்ரெயின் ஏறுவேன், அப்ப நினைச்சு பார்ப்பேன் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது நினைக்கிறப்போ. அப்போ வந்து சின்ன டைரி பக்தவச்சல் ஐயா என்ன பண்ணார், 365 நாளுக்கு போட்டு வச்சிருப்பாரு டைரி. அந்த டைரியில எடுத்து நான் எழுதி நிற்பேன். என் பக்கத்துல உட்காந்துரும் அதே மாதிரி புக்ல குதிரையை செலக்ட் பண்ணி நிற்பான். அவன் சீரியஸா உட்காந்து படிச்சுன்னு குதிரையை ரவுண்ட் பண்ணி எழுதி இருப்பான். அதே சைஸ்ல புக்ல வச்சுட்டு நான் திருமுறை ரவுண்ட் பண்ணி இருப்பேன். நான் யோசனை பண்ணுவேன், அவனுக்கு கூட ஒரு நாள் குதிரை ஓடிடும் போல இது, நம்ம வாழ்க்கை எப்படா உயரும் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா அது வந்து சுந்தரருக்கு வந்த மாதிரியே யானை வந்தது, என்ன அவர் சேரமான் பெருமான் குதிரை வந்த மாதிரி ஐயா வந்து இந்த வாய்ப்பை கொடுத்து இதன் மூலமாக இந்த சைவ சமயம் அவங்கெல்லாம் பெரியவங்க யாரையும் ஏமாத்தி மதம் மாற்றணும் மதம் செய்யணுன்றதெல்லாம் பாடி வைக்கல. தானே ஒரு சமயம் ஆரம்பிக்கலாம் நினைச்சிருந்தாங்கன்னா ஞான சம்பந்தரே ஒரு சமயம் ஆரம்பிச்சாரு. சிக்கிசம் என்ன சார், சீக்கியர்கள் ஒரு குரு வந்தாரு, அவர் ஒரு மதமா பிரிச்சு போனாரு. இந்து மதத்துல இருந்து போனவங்க தானே, எவ்வளவு நேரம் ஆக போகுது, இவங்க 4 பேரும் 4 மதம் பிரிஞ்சு வாங்கடா அப்படின்னா நம்ம நம்மளுக்குள்ளார சண்டை போட்டுக்கணும். நான் ஞான சம்பந்த மதம் வாழ்கிற, நீங்க எல்லாம் சுந்தரர் மதம். அவர் என்ன சொன்னார், தாழ்வெனும் தன்மை சிவபெருமானுக்கு முன்னாடி மூச்சு கிடையாது, பேச்சு கிடையாது. நீதான் செஞ்ச நான் செய்யல. ஞான சம்பந்தர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க, ஐயா 9 கோடி சொத்து, 9 கோடி பொண்ணு, கப்பல் 9 கப்பல், ஒரே பொண்ணு, நீ கட்டிக்குப்பா, நீதான் வச்சு. அப்ப ஞான சம்பந்தர் சொல்றாரு, நம்மளா தான் யோசனை பண்ணிருப்போம், 9 கோடியா, ஐயோ பா, இங்க ஒரு மடம் வைக்கலாம், அங்க ஒரு மடம், சிறுகாயில ஒரு மடம் வைக்கலாம், மதுரையில ஒரு மடம் வைக்கலாம், நாகப்பட்டினத்தை ஒன்று வைக்கலாம், தமிழ்நாடு பூரா மடம் வச்சுட்டு போயிட்டுக்கலாமே. ஓ நான் வந்து சிவபெருமான் பெற்ற பொண்ணுடா என் மூலமா, அதனால எனக்கு பெண் ஆயிட்டாவ, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? வார்த்தைக்கு வார்த்தை, இந்த அற்புதத்தை நீ செய்தா, நான் செய்யல, சிவம் செய்தான். அதுதான் விஷயம். அரக்கர்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நம்ம வந்து சைவத்துல வந்து நாம் தவம் இருந்து பெற்றோம்னு சொல்லவே மாட்டோம். பெருமான அருளால் கிடைச்சது. அவன் நினைச்சா, இப்போ இவங்களே இவ்வளவு கருணையா இருக்காங்களே, அவர் எவ்வளவு கருணையாளர், அதை நம்பணும் சார். இறைவன் கருணையாளனாக நம்முடன் இந்த சேர்ல வீட்டிருக்கான்னு நம்ம நினைச்சா, அதை அவன் சொல்றத ஒத்துன்னு போனோம். இன்னைக்கு உன் தலையத்துக்கு தான் ஒத்துன்னு போனோம். போகுமா போனீங்கன்னா எல்லாம் நல்வழி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செஞ்ச இந்த பிறப்புல செஞ்ச பாவமே நம்மளுக்கே தெரியும். நம்ம செஞ்ச பாவம் தெரியாம போன பிறப்புல செஞ்சதே எவ்வளவு இருக்கும். நம்ம செஞ்சுட்டோம். இப்ப நம்ம சொல்றோம்ல, அவன் திட்டிருக்கூடாது, அவன் பண்ணிருக்கூடாது, கொஞ்சம் நம்ம பொறுமையா இருந்திருக்கலாம், டொங்குன்னு வந்து இடிச்சிடறான், வந்து சண்டைக்கு போயிடுறோம், அங்க ஒரே தகராறு. அதனால திருமுறை வந்து காட்டுவது உயர் மனித வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கை என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்த இந்த சபைக்கு சபையோருக்கு, இந்த சபை வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவுல புகழும், அது எல்லாத்துக்கும் மேல பக்தர்கள் வந்து நிறைய வந்து சேரக்கூடிய ஒரு நாள் விரைவில் வரும் என்பதை என்னுடைய நம்பிக்கையை இறைவனுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.